சாதாரண புத்தகம் அல்ல. இந்த வேதம் கடினமான காரியங்களை சாதாரணமாக்குகிற புத்தகம். ஒருத்தர் ரொம்ப வாழ்க்கையில கஷ்டம் இருக்கிறான், ரொம்ப பிரச்சனை போராடிக்கிட்டு இருக்கான்னு வச்சுங்களேன், அவன் பைபிளை படிக்க ஆரம்பிச்சிட்டான்னு வச்சுங்களேன், அந்த பைபிள் அவனுக்கு அழகா வழிகாட்டும். இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும், இதுல எப்படி பொறுமையா இருக்கணும், எப்படி கடவுளை நம்பணும், கடவுள் மேல எதிர்பார்க்கணும், எப்படி நன்மை செய்யணும், எப்படி கரெக்டா காத்திருக்கணும், எல்லாவற்றையும் பைபிள் போதிக்கும் பொழுது கடினமானவைகளை இந்த புத்தகம் சாதாரணமானதாக மாற்றக்கூடியதாக. இன்னொன்னு, இந்த புத்தகம் அழகான புத்தகம், இன்னொன்னு அழகு படுத்துகிற புத்தகம். ஹல்லேலூயா. பைபிளை படிக்கிறவங்க கட்டாயம் அழகாயிடுவாங்க. பைபிள் படிக்கிறவங்க அழகாயிடுவாங்க. ஸோ கணவன் மனைவிட்ட கேட்க தேவையில்லை, நான் அழகா இருக்கேனா. மனைவி கணவன் கேட்க தேவையில்லை, எங்க நான் நல்லா இருக்கிறேனா. ஒன்றும் தேவையில்லை. கணவனும் மனைவி உட்காந்து பைபிளை படிச்சீங்கன்னா அந்த பைபிள் சொல்லும், நீ ரொம்ப அழகா இருக்கிற. ஹல்லேலூயா. அழகுபடுத்துகிற புத்தகம். நம்முடைய தேவன் பரிசுத்தரான். அவருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்னு விரும்புறாரு? ஆமா, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பார்களாக. சரி, இன்னொரு வசனம் இருக்குது, அவரை போல அழகுள்ளவங்க இந்த உலகத்துல வேற யாருமே கிடையாது. சோ அப்ப அவர் அழகுள்ளவனாக்கா அவருடைய பிள்ளைகளாக நாம எப்படி இருக்கணும்? அவரை போல இருக்கணும். இல்ல அவரோட ஒரு படி மேல இருக்கணும். ஒரு படி மேல போறனால அவர் ஒரு நாள் கோவப்படவே மாட்டாரு. என் பிள்ளை என்னோட நல்லா இருக்குது அப்படின்றது பொறாமப்படுகிற குணம் தகப்பனுக்கு கிடையவே கிடையாது. அவன் தான் தகப்பன். அப்போ கடவுள், நான் பரிசுத்தர், நீங்கள் பரிசுத்தர், பரிசுத்தத்தை மட்டும் பேசுற தேவன் கிடையாது. நான் அழகுள்ளவர் ஆகையால் நீங்கள் எப்படி இருக்கணும்? அழகுள்ளவர்கள் இருக்கணும். அழகுனா என்ன? டை அடிச்சுக்கிறது, மூஞ்சில ஃபேஷியல் பண்ணிக்கிறது, டிசைன் ட்ரெஸ் பண்றது, அது வெளிப்புறமான அழகு. பேதுரு சொல்றாரு, புறமான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமா இராமல் உள்ளத்தில் இருக்கக்கூடிய, உள்ளத்தில் என்ன இருக்குது? மத்தேயு எடுத்து வாசிச்சு பாருங்க. உங்களை சபிக்கிறவர்களை, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு, உங்களை நிந்திக்கிறவர்களையும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். அந்த வசனத்தை படிச்சு பார்த்தா அப்படியே கோராமையா இருக்கு. இப்படி ஒரு கடவுளை எங்கேயாச்சும் பார்க்க முடியுமா? என்னை ஒருத்தன் அழிக்கணும்னு நினைக்கிறான், அவனுக்கு நன்மை செய்ய சொல்றாரு. என்னை ஒருத்தன் சபிக்கிறான், அவனை ஆசீர்வதிக்க சொல்றாரு. நான் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஒருத்தனுக்கு அவன் நல்லா இருக்கணும்னு சொல்லி ஜெபிக்க சொல்றாரு. எப்படி சார் இது முடியும்? அவர் சொல்றாரு, நான் அழகா இருக்கிறேன், உன்னையும் அழகுபடுத்தணும்னு நினைக்கிறேன். அழகுபடுத்துறதுக்காக தான் இந்த வார்த்தைகளை கொடுத்திருக்கிறேன். இந்த வார்த்தைகளை நீ கை கொண்டா நீ அழகாயிடுவ. ஹல்லேலூயா. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஆமா, உங்களை அழகுபடுத்துகிற தேவ வார்த்தையை தேவன் கொடுத்திருக்கிறாரு. ஸோ இந்த மாலை வேளையில உங்களுக்கு இன்னைக்கு கர்த்தர் கொஞ்சம் அழகுபடுத்த போறாரு. நிறைய பேர் கொஞ்சம் கம்மியா ட்ரெஸ் அப் பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னாக்கா பிரச்சனை கிடையாது. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களை அழகாக்க போறாரு. ஹல்லேலூயா. ஆமா, கொஞ்சம் அழகாக்க போறாரு. அவர் அழகாக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னாக்கா யாருனாலும் ஸ்டாப் பண்ணவே முடியாது. ஸோ அறிக்கையை செஞ்சுட்டு வார்த்தைக்குள்ள போவோம். அந்த வார்த்தை உங்களை எப்படி அழகாக்குதுன்னு காட்டுறேன், எடுத்துக்கொள்ளுங்க. உபாகமம் 26:19. நன்றி ஆண்டவரே. நாம் ஒவ்வொரு வாரமும் இந்த அறிக்கையை செய்கிறோம். அறிக்கையை செய்கிற நீங்க அதை நம்புனீங்கன்னா தான் அது உங்களுக்கு வேலை. ஆமா, நம்பாம நீங்க எதை பண்ணாலும் அது வேலை செய்யாது. நீங்கள் நம்பி செய்கிற எதுவும் வேலை செய்யாம போகாது. ஸோ நம்பி சொல்லுங்க, விசுவாசமா சொல்லுங்க. அதை தேவன் உங்களுடைய வாழ்க்கையில செய்யக்கூடியவராக இருக்கிறாரு. சொல்லுவோமா? நான் உண்டு பண்ணின எல்லா சாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். ஆமென். அவரை பார்த்து சொல்லுவோம், நீர் உண்டு பண்ணின எல்லா சாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் எங்களை சிறந்திருக்கும்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். வாக்கு தத்தத்தின்படியே தேவன் உங்களுடைய வாழ்க்கையில புகழ்ச்சி, கீர்த்தி, மகிமையை கட்டாயமாக கொண்டு வரக்கூடியவராக இருக்கிறார். எல்லாவற்றையும் தேவன் மாற்றி கொண்டு இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்கன்னு தெரியல, நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா இந்த மாலை வேளையில செய்தி எடுத்திருக்கும் போது கடவுள் உள்ளத்துல பேச ஆரம்பிச்சாரு. நீ எதை ஒன்ன நம்புறியோ அதுதான் உன் வாழ்க்கையில நடக்கும். நீ நம்பாதது உன் வாழ்க்கையில ஒரு நாள் நடக்கவே. நீ எதை நம்புறியோ அது உன் வாழ்க்கையில கட்டாயமா நடக்கும். அதுதான் நடந்துகிட்டே இருக்குது. அதை மாற்றக்கூடிய இடத்துல தான் தேவன் கொண்டு நம்மளை வைத்திருக்கிறாரு. ஸோ இப்போ பண்ண இந்த அறிக்கை நான் சொல்லுகிறேன், 30, 60, 100ன்னு கிடையாது. நான் சொல்றேன் 100% வேலை செய்யும். ஹல்லேலூயா. எத்தனை % வேலை செய்யுங்க?
ஆமா, 100% இந்த வாக்கு தத்துவம் இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் நிறைவேற்ற போகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போமா? நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நடிப்புனா நவரசம் இருக்கணும், பிரசங்கனா பரவசம் இருக்கணும். ஹல்லேலூயா. நடிப்புனா என்ன இருக்கணும்? ஆமா, நவரசம் இருந்தாதான் நடிப்பு. பிரசங்கம் அப்படின்னாக்கா பரவசம் இருக்கணும். பரவசம் என்னங்க? அந்த வார்த்தை உள்ளுக்குள்ள போன உடனே ஏதோ ஒன்று பண்ணணும், உங்களை அப்படியே உழுக்கணும், இல்லை உங்களை போட்டு ஏதாச்சும் ஒன்று செய்யணும், ஏதாச்சும் கர்த்தருக்காக செய்யணும். நான் இப்படி வாழ போறேன், இப்படி செய்ய போறேன், இப்படி பண்ண போறேன், ஒரு முடிவெடுக்க வைக்கணும். இல்லை நீங்க தப்பா செஞ்சுட்டு இருந்த விஷயங்களை கடவுள் பேசும்போது அது ரைட்டா மாத்திக்கிற முயற்சி பண்ணணும். அப்போ ஒரு சிறந்த நடிகன் ஒரு படத்துல நடிக்கும் பொழுது அது நடிப்பு போல தெரிஞ்சிச்சுன்னா அவன் சிறந்த நடிகனே கிடையாது. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமா, கவனிச்சிங்கன்னா புரியும். ஒரு சிறந்த நடிகன் ஒரு படத்துல நடிக்கும் பொழுது அவன் நடிக்கிறது நடிப்பு போல தெரிஞ்சா அவன் சிறந்த நடிகனே கிடையாது. அவன் வாழ்ந்தது போல இருக்கணும். படத்துல என்னதுங்க? வாழ்ந்தது போல இருக்கணும். சில பேர் நடிக்கிறத பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், பச்சையா சொல்லிடலாம், நடிக்க கூட தெரியலையே, அவனெல்லாம் கொண்டு போய் படத்துல போட்டு வச்சிருப்பாங்க. அப்ப என்ன அர்த்தம்? நடிக்கக்கூடியவன் நடிக்கிறான்றது தெரிஞ்சா அவன் நடிகனே கிடையாது. அப்ப பிரசங்கிக்க கூடியவன் பிரசங்கிக்கிறான்னு தெரியக்கூடாது. பிரசங்கிக்கிறவன் தேவனுடைய இருதயத்தை மக்களுடைய உள்ளத்துல ஊற்றக்கூடியவனாக இருக்கணும். அவன் தான் பிரசங்கியார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமா. ஒரு நடிகனை பார்த்து இவன் நடிக்கிறான்னு சொல்லிட்டீங்கன்னா அவன் நடிகனே கிடையாது. ஒரு பிரசங்கியாரை பார்த்து இவர் பிரசங்க தான் பண்றான்னு சொல்லிட்டீங்கன்னா அவன் பிரசங்கியாரே கிடையாது. பிரசங்கம் இடத்துல வந்து நின்ன உடனே அந்த அபிஷேகத்துல அந்த ஆவியானவருடைய அசைவாடுதல்களை கொண்டு வந்து மக்களை அந்த தேவனோடு கூட இணைச்சு விட்டு அந்த தேவனோடு கூட இணைத்து விடக்கூடிய மேன்மையான ஒரு இடம் தான் வந்து என்ன பிரசங்க நேரம். அப்ப அந்த நேரம் வந்து உங்களுக்கு பரவசப்படுத்தக்கூடிய நேரம் இருக்கணும். உங்களை யாரும் என்ன பண்ணக்கூடாது? அவசரப்படுத்தக்கூடாது, பரவசப்படுத்தணும். சில பேர் அவசரப்படுத்துவாங்க. 25, 30, 50 வசனங்கள் எடுத்து வச்சுட்டு நான் அவர்கிட்ட ஒரு ஊழியக்கார செய்தி கேட்க போயிருந்தேன். அந்த செய்தியில ஆண்டவர் சாட்சி மனப்பாடமா வசனத்தை சொல்றார் சார். ஊருப்பட்ட வசனம் சொல்றார். இந்த வசனம் அதை எடுத்து வாசிங்க, இதை எடுத்து வாசிங்க, அங்க எடுத்து வாசிங்க, இங்க எடுத்து வாசிங்க, இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க. நான் போய் உட்கார்ந்து கேட்கிறேன், சார் நீங்க செய்தி கொடுக்க வந்திருக்கீங்களா இல்ல உங்களுக்கு இந்த வசனம் எல்லாம் மனப்பாடமா தெரியுன்றதை சொல்ல வந்திருக்கிறீங்களா? அநேக மக்கள் தங்களுடைய வாழ்க்கையில தேவன் என்ன பேசுவார், என்ன செய்வார், எனக்கு என்ன பதில் கொடுப்பார் என்று சொல்லி எதிர்பார்ப்போடு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாங்களே, அங்க நீங்க பைபிள் இருக்கிற எல்லா வசனத்தையும் 40-50 வசனத்துக்குள்ள ஃபுல்லா டிராவல் பண்ணிட்டு அங்க இந்த இடத்துல செய்தியை முடிச்சிங்க அப்படின்னாக்க அது வந்து வெறும் செய்தி தான், ப்ரீச்சிங் தான். அது ஒரு நாள் மக்களுக்குள்ள மாற்றத்தை உண்டாக்கவே உண்டாக்காது. அப்ப செய்தினாக்க வசனத்தை எடுத்துட்டோமா, எடுத்த பிற்பாடு அந்த வசனத்துக்குள்ள போய் அந்த மக்கள் அந்த வசனத்தோடு இணைத்து அவங்களுக்குள்ள தேவனை கொண்டு வந்து எப்படினாலும் உட்கார வச்சிடணும். கடவுள் உங்க கூட இருக்கிறான்றதை உறுதிப்படுத்திடணும். வரும்போது நீங்க எப்படி வந்தீங்கன்னு தெரியல, ஆனா போகும் பொழுது ஒரு நம்பிக்கையோட போகணும், என் கூட கடவுள் இருக்கிறாரா. ஹல்லேலூயா. ஆமா, ஆண்டவன் நம்ம கூட தான் இருக்கிறாரு. போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் தான் இருக்கிறாரு. அந்த எண்ணத்துக்குள்ள உங்களை கொண்டு வந்துடணும்னு வச்சுங்களேன், அதுதான் ஒரு சிறந்த பிரசங்கம். ஹல்லேலூயா. அப்ப நான் சொல்றேன், அவர் உண்டு பண்ணின எல்லா சாதிகளை பார்க்கலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உங்களை தேவன் சிறந்திருக்கும்படி செய்வார். அதை தேவன் தொடங்கிட்டாரு, ஸ்டார்ட் பண்ணிட்டாரு, அதுக்கு வேண்டிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதை எல்லாம் உங்க வாழ்க்கையில நிரம்பி வழியும்படியாக தேவன் கொண்டு வந்து உங்களுடைய கரத்துல கொண்டு வந்து சேர்க்கும்படி ஆயத்தப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை கடந்து போகலாம். மார்க் 11:22-23 ஆகிய வசனங்களை வேகமா வாசிப்போம். இயேசு அவரை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களா இருங்கள். எவனாயில் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். பாருங்க, இந்த வேதத்தை தேவனுடைய வார்த்தை என்று விசுவாசிக்காதவர்களுடைய வாழ்க்கை சூனியமாக இருக்கும். வேதம் தேவனுடைய வார்த்தை தான் என்று விசுவாசிக்கிறவர்களுடைய வாழ்க்கை சூப்பரா இருக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமா, இந்த வேத வசனம் கடவுளுடைய வார்த்தை அப்படின்ட்டு நம்பாதவங்க வாழ்க்கை சூனியமா இருக்கும். அப்படின்னாக்கா ஜீரோவா இருக்கும். ஜீரோவுக்கு வேல்யூவே கிடையாது. ஜீரோ எந்த நம்பரோட சேருதோ அந்த நம்பருக்கு அந்த ஜீரோ வேல்யூவை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ இந்த வார்த்தை வந்து கடவுளுடைய வார்த்தைன்னு நீங்க விசுவாசிக்கலன்னா ஜீரோவா தான் இருப்பீங்க.
வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கும், நாட்கள் ஓடிக்கிட்டே இருக்கும், வயதாகிக்கிட்டே இருக்கும், எல்லாம் காலங்கள் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா நீங்க வேல்வி இல்லாத ஒரு மனிதனாக மாத்திரமே இருந்து கொண்டிருப்பீர்கள். எப்போ இந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தை தான் சொல்லி ஒருத்தன் நம்புறானோ அவனுடைய வாழ்க்கை சூப்பரா இருக்கும். ஹல்லேலூயா. எப்படிங்க இருக்கும்? ஆமா, சூப்பர் ஸ்டார் அப்படின்றாங்கல்ல, அதெல்லாம் சும்மா படத்துக்காக தான். ஆனா நீங்க நம்ப ஆரம்பிச்சிட்டனாக்க உங்களை தேவன் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாரை விட மேல தேவன் உங்களை ஆசீர்வதிக்க கூடியவராக இருக்கிறார். நம்பணும் சார், வார்த்தையை நம்பணும். வார்த்தையை விட வார்த்தையின் மேல நம்பிக்கை வைக்காத மனிதனுடைய வாழ்க்கை ஒண்ணுமே இருக்காது. அதுதான கேப்ரியல் பிரதர் வந்து வொர்ஷிப் பண்ணாங்க, அந்த பாட்டு ஒண்ணு பாடினாங்க, என் வேர்கள் தண்ணீருக்குள், என் நம்பிக்கை இயேசுவின் மேல். அந்த வார்த்தை எத்தனை பேர் உணர்ந்து பாடுனீங்கன்னு தெரியல. நான் பாடினேன். உங்களுக்கு ட்ரிக்கு சொல்லித்தரேன் எப்படி பாட்டு பாடணுன்ட்டு. பாட்டு பாடும் பொழுது நான் வாய்ஸ் நல்லா இருக்கான்னு பார்க்கக்கூடாது, ஆக்ஷனோட பாடுங்க. அப்பதான் வார்த்தை உள்ள போகும். சின்ன குழந்தைங்களுக்கு ஸ்கூல்ல சொல்லி கொடுப்பாங்க பார்த்துருக்கீங்களா? டீச்சர் டான்ஸ் ஆடி சொல்லி கொடுப்பாங்க. ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால், சி ஃபார் கேட்டுன்றதை வந்துட்டு ஆக்ஷனோட சொல்லி கொடுப்பாங்க. அப்படி நீங்க கடவுளுடைய ஆலயத்தில் வந்து பாட்டு பாடும் பொழுது ஆக்ஷனோட பாட்டு பாடுங்க. மற்றவங்க பார்க்குறாங்கன்னு கவலைப்படாதீங்க. மற்றவங்க பார்க்குறாங்க, மற்றவங்க என்ன நினைப்பாங்களோ, மற்றவங்க என்ன நினைப்பாங்களோ நீங்க நினைச்சீங்கன்னா தேவன் என்ன நினைக்கிறான்னு உங்களால ஒரு நாள் புரிஞ்சிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. என்னைக்கு மத்தவங்க என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, என் தேவன் என்ன நினைக்கிறான்றதா முக்கியம் நினைக்கிறீங்களோ அப்பதான் நீங்க வாழ்க்கையில உயருவீங்க. ஹல்லேலூயா. ஆமா, தாவீது தேவனுடைய பெட்டிக்கு முன்பாக என்ன பண்ணா? டான்ஸ் பண்ணான். ஒய்ஃப் சொல்றாங்க, என்ன அது, ஒரு தேசத்தினுடைய ராஜா நீ இப்படி போய் கீழ்த்தரமா ஆடிக்கிட்டு இருக்கிறீ. அவன் சொல்றான், இன்னும் கீழே இறங்கி ஆடுவேன், லுங்கியை மடிச்சு கட்டி விட்டு ஆடுவேன். இப்பயாச்சும் லுங்கியை கீழே ஃபுல்லா இறக்கி விட்டு ஆடிக்கிட்டு இருக்கேன். நீ சொல்லிட்டல, இப்ப லுங்கியை மடிச்சு கட்டு ஆடுவேன் நான். ஏன்? பைத்தியக்காரி. ஆடுகளுக்கு பின்பாக அலைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு இருந்த என்ன அந்த தேவன் தெரிந்து கொண்டு எவ்வளவு பெரிய ஜாம்பவான்கள் எல்லாம் அடிச்சு தும்சம் பண்ணி ராட்சதனெல்லாம் காலி பண்ணி பயங்கர பிளான் போடுற சவுலுக்கிட்ட இருந்து கத்த தப்பு வித்து என்னை எப்படி கத்த நடத்துறாரு. அவருக்கு முன்பாக ஆடாம வேற யாருக்கு முன்பாக போய் ஆட சொல்ற அப்படின்னு சொல்றான். இன்னும் ஆடுவேன், இதுக்கு மேலையும் ஆடுவேன் அப்படின்னு சொல்றான். நான் சொல்றேன், மற்றவங்க பார்க்குறாங்க அப்படின்ட்டு நீங்க ஒன்றை செய்ய மறுக்கும் பொழுது அவர் உங்களுக்கு ஒன்றை செய்ய, மற்றவங்க என்ன வேணாலும் பார்த்துட்டு போட்டுங்க, எங்க அப்பா என்னை பார்க்குறாரா, அவரை ஒருத்தர் தான் நான் கனம் பண்ணுவேன்னு சொல்லி நீங்க செஞ்சு பாருங்க உங்களுடைய வாழ்க்கையை தேவன் எப்படி மாத்துறான்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா. அப்ப ஆலயத்துல உட்காந்துங்கன்னா பாட்டு பாடும்போது உணர்ந்து பாடுங்க. என் வேர்கள் தண்ணீருக்குள் சொல்லும் பொழுது, என் வேர்கள் தண்ணீருக்குள் நம்பிக்கை இயேசுவின் மேல், அந்த ராகத்தையும் அந்த ஆக்ஷனையும் நீங்க கொண்டு வரும் பொழுதுதான் தேவன் பார்க்கிறாரு, என் பிள்ளை எவ்வளவு ரசிச்சு ருசிச்சு பாடுது பத்தியா. அந்த பாடல் வரிகளில் போலவே தேவன் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க கூடியவராக. இங்க வந்து நீங்க உன்னை கத்துக்கலன்னா உலகத்துல எங்க போனாலும் எதையும் கத்துக்க முடியாது. இந்த உலகம் உங்களுக்கு எதை கத்துக் கொடுக்கும் நான் சொல்றேன். இந்த உலகம் தங்களுக்கு என்ன நன்மையோ அதை தான் உங்களுக்கு கத்துக் கொடுக்கும். உங்களுக்கு என்ன நன்மையோ அதை ஆலயத்தில் மட்டும்தான் தேவன் கத்துக் கொடுக்கிறாரு. இங்க வந்து நீங்க ஒரு விஷயத்தை கத்துக்கல அசால்ட்டா இருந்தீங்கன்னாக்க உங்க லைஃப்ல எழுதி வச்சுக்கோங்க, நீங்க உலகத்துல எந்த இடத்துக்கு மூளை முடுக்குக்கு போனாலும் நீங்க நன்மையான காரியங்களை கற்றுக்கொள்ள. மாலை வேளை நான் சொல்றேன், சொல்லும் பொழுது என்ன நடக்குது? இயேசு சொல்றாரு, எவனாங்கள் இந்த மலையை பார்த்து நீ இந்த சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் சொல்லி நான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே. தேவகுமாரன் பூமியில மனுஷனா வந்து சீசர்களிடத்துல பழகி வாழ்ந்து அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சத்தியத்தை சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அந்த சத்தியம் என்னன்னாக்க, அவரை நம்புகிற மனிதர்கள் தங்களுடைய வாய்களை திறந்து எதை சொல்லுகிறார்களோ அதை தேவன் நிறைவேற்றக்கூடியவராக இருக்கிறார். அப்போ உங்க வாயில திறந்து எப்படி சொல்லணும் நீங்க? சில பேர் சொல்லுவாங்கல்ல, ஏய் அவன் சரியான ஆளியா, நல்லா அள்ளி விடுவான், வாயை திறந்தானாக்கா அவ்வளவுதான், ஒபாமா ஃப்ரெண்டுன்னுவான், நேத்தா மோடியை பார்த்தனுவான். அந்த மாதிரி பேச சொல்லல, பைபிள்ல இருந்து பேசுங்கன்ற. கர்த்தர் என்னுடைய மேய்ப்பரா இருக்கிறாரு, கர்த்தர் என்னை தாழ்ச்சி அடைய விட மாட்டாரு, என் தேவைகளை தேவன் சந்திப்பாரு, எனக்கு ஞானத்தை கொடுப்பாரு, பிரிச்சு போன குடும்பத்தை தேவன் ஒன்னா சேர்ப்பாரு, வாழ்க்கையில இருள் இருக்குது தேவன் வெளிச்சத்தை கொண்டு வருவாரு, வியாதியின் ஊடாய் போனாலும் தேவன் எனக்கு சுகத்தை கொடுப்பாரு. அள்ளி விடுங்க. ஹல்லேலூயா. அள்ளி விடுங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க கடவுளுடைய வார்த்தையை அள்ளி விடுறீங்களோ, அதான் வசனம் இருக்குது, அள்ளி தூவும் விதையை சுமந்து கொண்டு போகிறவன் கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பன். அள்ளி தூவும் விதையை சுமந்து கொண்டு போகிறவன், விதையை விதைக்கிறது கொண்டு போறவன் எப்படி எடுப்பானாக்க ஒவ்வொன்னா எடுத்து போட மாட்டானா, எப்படி போடுவான்?
கையில அள்ளி அப்படி அழகா வீசுவானா, அப்படி வீச 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 அது எல்லா இடங்களையும் பரவலா போய் விழுகுமா. அதே போலதான் நான் சொல்றேன், நீங்கள் வாய்களை திறந்து கர்த்தரை உயர்த்தி பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு எழுத்தையும் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றக்கூடியவராக இருக்கிறார். சோ இன்றைக்கு இந்த மாலை வேளையில சொல்லும் பொழுது என்ன நடக்குது அப்படின்ற ஒரு காரியத்தை உங்களுக்கு காண்பித்து கடந்து போக விரும்புகிறேன். எடுத்து வாசிங்க நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம். Hallelujah, Jesus. 2ஆம் வசனம். நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளையை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி. இந்த அந்த 2வது வசனத்துல ரெண்டே காரியங்களை தான் தேவன் வலியுறுத்துறார். என்னன்னு சொல்லிடுறேன். என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளு, என் கட்டளைகளை உன்னிடத்திலே பத்திரப்படுத்து. இந்த 2 வார்த்தைகள் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. என்ன அப்படின்னாக்க, என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு. முதலாவது ஒரு மனிதன் ஆண்டவரை நம்பி அவருடைய ஆலயத்துல வந்து உட்காரும் பொழுது அவன் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்னவென்றால், அவன் தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆங்கிலத்தில் எப்படி வருதுனாக்க அக்செப்ட் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்துறாங்க. 2வது ரிசீவ் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்துறாங்க. என்னதுங்க? ரிசீவ் அப்படின்ற வார்த்தைக்கு என்னன்னாக்கா பெற்றுக்கொள்ளுவது. ஏற்றுக்கொள்ளுவதும் பெற்றுக்கொள்ளுவதும் சேர்த்து கொள்ளுவதும் மூன்றும் ஒரே விதமான பதத்தையும் தன்மையும் உடையதாக இருக்கிறது. ஒரு மனிதன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய ஆலயத்திற்குள்ள வரும் பொழுது முதலாவது அவன் தேவனுடைய வார்த்தையை என்ன பண்ணணுங்க? ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்றது அப்படின்னாக்க அக்செப்ட் பண்ணணும். 2வது ரிசீவ் பண்ணணும். ஒரு போன் உங்களுக்கு மொபைல் அடிக்குது. மொபைல் அடிச்ச உடனே நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னாக்க, ஆன்சர் அப்படின்ற பட்டனை அமுக்கின உடனே, பச்சை பட்டனை அமுக்கின உடனே அந்த கால் என்ன பண்றீங்க? ரிசீவ் பண்றீங்க. அந்த காலை ரிசீவ் பண்ண உடனே அங்க எதிர்க்கல இருக்கிறவங்க 1000 கிலோமீட்டர் தூரத்துல இருந்தாலும் நீங்க அந்த பச்சை பட்டனை அமுக்கின உடனே அவங்களுடைய வாய்ஸ் உங்களுக்கு கேட்க ஆரம்பிச்சிருது. அப்போ ரிசீவ் பண்ண உடனே இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பாஸ் ஆக ஆரம்பிச்சிருதுல. அதே போலதான் தேவனுடைய வார்த்தையை படிக்கும் பொழுதும் ஊழியர்கள் பிரசங்கிக்கும் பொழுது கேட்கும் பொழுதும் நீங்கள் என்ன பண்ணணும்னாக்க அக்செப்ட் பண்ணணும். 2வது ரிசீவ் பண்ணணும். முதலாவது ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஏற்றுக்கொள்றது அப்படின்றதுனா என்ன அப்படின்னாக்க, முழு இருதயத்தோடும் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில நீங்க இருக்கணும். 2வது ரிசீவ் பண்ணும் பொழுது ஹாப்பியா ரிசீவ் பண்ணணும். என்ன பண்ணணுங்க? ஆமா, ஹாப்பியா மகிழ்ச்சியா தேவனுடைய வார்த்தையை ரிசீவ் பண்ணணும். ஏன் அப்படின்னாக்க, இந்த தேவனுடைய வார்த்தை தான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகளை தலைகீழாய் மாற்றக்கூடிய ஆற்றலோடு கூட உங்களிடத்துல புறப்பட்டு வரக்கூடியதாக இருக்கிறது. சோ உங்க வாழ்க்கையில கடவுளுடைய வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆங்கிலத்தில் இப்படி சொல்லுவாங்க, ரெஸ்பெக்ட் வில் கம் when you accept. ரெஸ்பெக்ட் வில் கம் when you accept. எப்பொழுது நீங்கள் ஒன்றை ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ அப்பொழுதுதான் அதற்குரிய மரியாதை உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்ப இந்த இடத்துல தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தேவ ஆவியானவர் உங்களோட கூட பேசிக் கொண்டிருக்கிறார். பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த தேவனுடைய வார்த்தையை நீங்க என்ன பண்ணணும்னாக்க அக்செப்ட் பண்ணணும். மரியாள் கிட்ட தேவதூதன் வந்து, நீ வந்து கன்னியா இருக்கிற, நீ வந்து ஒரு குமாரனை பெறுவாய் அப்படின்னு சொன்ன உடனே அவன் சொன்னா, இது எப்படி ஆகும், நான் புருஷனை அறியனே அப்படின்னு என்ன பண்றானாக்க அக்செப்ட் பண்ண மறுக்கிறா. இது ரொம்ப வினோதமான ஒரு விஷயமா இருக்குது. இதை நான் கேள்விப்பட்டதே இல்லையே, எனக்கு இன்னும் மேரேஜ் ஆகல, நான் வீட்டுக்காரர் கூட என்ன இணையில, எப்படி எனக்கு குழந்தை பிறக்கும், இதனால ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொன்ன உடனே தூதன் அவருக்கு பதில் சொல்றாரு. என்னன்னாக்க, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானுடைய பலன் உன்மேல் நிழலிடும், உன்னை கர்ப்பத்திலே பிறப்பது பரிசுத்தம் உள்ளது, அது தேவனுடைய குமாரன் என்னப்படும். ஒரு பெரிய சயின்ஸ ரொம்ப ஷார்ட்டா மரியாள் கிட்ட தேவதூதன் பேசுறான். மரியாளையும் அந்த சயின்ஸை புரிஞ்சு கொள்ளக்கூடிய கிரகித்து கொள்ளக்கூடிய அறிவை தேவன் மரியாளுக்கு அந்த நேரத்தில் கொடுத்து அதை அக்செப்ட் பண்ணி அவ சொல்றா, இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொன்ன உடனேயே அவ அக்செப்ட் பண்ணின உடனே தான் தேவ ஆவியான அவர் மேல் கடந்து வந்தார். ஹல்லேலூயா. இந்த மாலை வேளை கடவுள் உங்களிடத்துல பேசிக்கிட்டு இருக்கிறாரு. நீ கேட்கிற, ஆனா நீ அக்செப்ட் பண்ண மாட்ற, நீ ஏற்றுக்கொள்ள மாட்ற.
நீ கேட்கிற, நிறைய படிக்கிற, நிறைய கேட்கிற, ஆனா அக்செப்ட் பண்ண மாட்ற. அக்செப்ட் பண்றது அப்படின்னாக்க இதை தவிர வேற எதுவும் உண்மை இல்லை. ஹல்லேலூயா. இதுதான் உண்மை. இதுக்கு மாறா வேற எதுவுமே கிடையாது. சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், காரங்கள் மாறலாம், கூட இருக்கிறவங்க மாறலாம். 1000 மாற்றங்களை என் கண் கண்டாலும் என் கண் பார்க்காத ஒரே மாற்றம் தேவனுடைய வார்த்தை மாத்திரமே. வார்த்தை எப்படி மாறவில்லையோ அப்படி நான் நம்புகிற தேவனும் என்னோடு கூட இருக்கிறது. மாறாதது. அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலை வரும் பொழுதுதான் நீங்க என்ன ஆகுறீங்க, ரெஸ்பெக்ட் குள்ள வர்றீங்க. என்னைக்கு அக்செப்ட் பண்றீங்களோ அன்னைக்கு உங்களுக்கு ரெஸ்பெக்ட் வரக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு சின்ன காரியத்தை சொல்லிட்டு கடந்து போறேன், ரொம்ப பிரயோஜனமா இருக்கு. எடுத்து வாசிங்க. மத்தேயு 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். பதினெட்டாம் வசனத்திலிருந்து வாசிங்க. இயேசு கிறிஸ்துனுடைய ஜனனத்தின் விவரமாவது, ஆம். அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டு இருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவினாலே கர்ப்பவதி ஆனாள் என்று காணப்பட்டது. ஆமென். பாருங்க, அந்த வசனத்தை படிக்கிறாங்க, எல்லாரும் கவனிங்க. கவனிக்கும் பொழுது அவங்களுக்கு புரிஞ்சிடும். அதுல சில விஷயத்தை மட்டும் நான் பிரீஃப் பண்ண போறேன். அடுத்து வாசிங்க. அவள் புருஷனாய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவன் இப்படி சிந்தித்து கொண்டு இருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரன் யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றான். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு. போதும். யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு. அந்த மனைவியை சேர்த்து கொண்டுன்ற வார்த்தை வந்து சில டிரான்ஸ்லேஷன்ல வந்துட்டு ஏற்றுக்கொண்டு அப்படின்னு போடுறாங்க. அதாவது யோசேப்புக்கும் மரியாளுக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. 2 பேர்த்துக்கு வந்து திருமணம் பண்ண போறோம்னு முடிவு பண்ணிட்டாங்க. முடிவு பண்ணி அந்த திருமண நாட்கள் நெருங்குகிறது. நெருங்குகிறப்பதான் தேவனுடைய காரியங்கள் மரியாள் இடத்தை கடந்து வருகிறது. சில டைம்ல நம்ம லைஃப்ல நம்ம எதிர்பார்க்கிறது போல சில விஷயம் நடக்காது. அதனால அது நமக்கு தீமைன்னு நினைக்க கூடாது. நாம எதிர்பார்க்கிறது போல சில விஷயங்கள் நடக்கலனா கூட அது தேவன் எதிர்பார்த்தது போல அது நடக்கும் பொழுது அது நமக்கு நன்மையை மாத்திரமே கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. எனக்கு கடவுள் சொன்னாரு, I will connect the right people at the right time in your life. I will disconnect the wrong people at the very right time from your life. உன்னோடு கூட சரியான நபர்களை சரியான நேரத்தில் சேர்த்து விடுவேன். உங்ககிட்ட இருந்து தவறான நபர்களை சரியான நேரத்தில் நான் துண்டிச்சு விடுவேன். ஹல்லேலூயா. நான் யோசிச்சேன், என்ன ஆண்டவரை சேர்த்து விட்டீங்கன்னா பரவாயில்ல, துண்டிச்சு விடுறதெல்லாம் கூட ரொம்ப அக்செப்ட் பண்ண முடியலையே. அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். சில உண்மைகள் கசக்கத்தான் செய்யும். அதே போல வாழ்க்கையில சில பேரோட நம்மளை கடவுள் இணைச்சு விடுவாரு, சில பேர்ட்ட இருந்து கடவுள் நம்மளை துண்டிச்சு விடுவாரு. நீங்க யோசிக்க கூடாது, எதுக்கு இவங்க கூட இணைக்கிறாரு, எதுக்கு இவங்களோட கடவுள் துண்டிக்கிறாரு, என்ன செய்ய போறாரு, என்ன நடக்க போதோ, ஒன்றும் பயப்படாதீங்க. எல்லாவற்றையும் தேவன் நன்மைக்கு ஏதுவாகவே முடிய பண்ணுவார். ஹல்லேலூயா. அப்போ ஒரு இடத்துல இருந்து உங்களை தூக்குறாரு, ஒரு இடத்துல உங்களை சேர்க்கிறாரு, இல்ல ஒரு ஆள் உங்கள்ட்ட இருந்து தூக்குறாரு, இன்னும் ஒரு ஆள் உங்ககிட்ட சேர்க்கிறாரு அப்படின்னாக்க உங்களுடைய நன்மைக்காக மாத்திரமே தேவன் செய்யக்கூடியவராக இருக்கிறார். அது உங்க வேலை ஸ்தலத்துல, உங்க குடும்பத்துல, உங்க வீட்டுக்கு பக்கத்துல, எந்த இடத்துல அந்த காரியங்கள் நடந்தாலும் நீங்க ஒண்ணு சொல்லுங்க, என் தேவனுடைய அனுமதி இல்லாமல் என் வாழ்க்கையில எதுவும் வராது. ஹல்லேலூயா. என் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது. தடையில இருக்கிற முடியல எங்க அப்பா எண்ணி வச்சிருக்கிறாருனாக்க என்ன நோக்கத்துக்காக செய்யறாரோ அதை மிக சரியாய் செய்து முடிப்பார். மரியாளுடைய வாழ்க்கையில என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்குது. அந்த மேரேஜ் வர்றதுக்கு முன்னாடியே தேவதூதன் வந்து சந்திக்கிறாரு, அந்த அம்மா கிட்ட பேசுறாரு. அந்த அம்மா கிட்ட பேசும்பொழுது அந்த அம்மானால என்ன பண்ண முடியல, ஜீரணிக்க முடியல. எப்ப உங்க லைஃப்ல ஒரு விஷயத்தை ஜீரணிக்க முடியலையோ அப்பவே தேவன் கிரகிக்க முடியாத காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார் என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கவனிக்கிறீங்கன்னு தெரியல.
ஆவியானவர் உங்களோட கூட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. உங்க லைஃப்ல ஜீரணிக்க முடியாத, அன்டைஜஸ்டபிள், அக்செப்ட் பண்ண முடியாத, ஒத்துக்கொள்ள முடியாத, அக்செப்ட் பண்ண முடியாத, ஏற்றுக்கொள்ள முடியாத சில காரியங்கள் உங்க வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்கலாம். கவலைப்படாதீங்க. நீங்க ஜீரணிக்க முடியலன்றனால தப்பு கிடையாது. அதை தேவன் கிரகிக்க முடியாத விதத்திலே உங்களை வாழ்க்கையில நன்மையாய் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் செய்ய போகிறாரு. எத்தனை பேருடைய வாழ்க்கையில ஜீரணிக்க முடியல சார்? என்னால முடியல, என்னால தாங்க முடியல, என்னால பொறுக்க முடியல, என்னால இன்னும் கொஞ்சம் நாள் தள்ள முடியல, என்னால இருக்க முடியுமான்னு தெரியல, எவ்வளவு நாள் இருக்க போறேன்னு தெரியல, என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. அந்த சூழ்நிலையில தேவன் உங்க லைஃப்ல தான் கிரகிக்க முடியாத காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. மரியாள் ஜீரணிக்க முடியாத வார்த்தையை தேவதூதனிலிருந்து கேட்கிறா. அவர் சொல்றாரு, இதை ஜீரணிக்க முடியலையா? உன் லைஃப்ல நான் கிரகிக்க முடியாத காரியங்களை செய்ய போகிறேன். இது வரைக்கும் உலகத்துல நடக்காத ஒரு விஷயம். உன்னுடைய வயிற்றுல தேவனுடைய வல்லமையினாலே நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற போகிறாய். அல்லேலூயா. இது தேவன் அற்புதமாய் மரியாள் இடத்துல பேசி கொண்டிருக்கிறாரு. இந்த காரியங்கள் நடந்துகிட்டு இருக்கு. மரியாள் கர்ப்பவதி ஆயிட்டாங்க. இப்ப கர்ப்பவதி ஆன உடனே ஒரு பொருளை கிளம்புது. என்ன கிளம்புது அப்படின்னாக்க, இங்க பாருங்க, என்கேஜ்மெண்ட் தான் ஆயிருக்குது. ஆனா இப்ப இந்த பொண்ணு கர்ப்பவதி ஆயிருக்கிறா. அதுக்கு யோசேப்பு காரணம் இல்லைன்னு சொல்றாரு. அப்ப இந்த அம்மா என்ன தப்பு பண்ணாங்க? இந்த அம்மா என்னென்னமோ சொல்றாங்க. யாரும் அக்செப்ட் பண்ண முடியல. ஏன்? இது வரைக்கும் கேட்டதே இல்லை அந்த மாதிரி விஷயத்த. எப்படி நம்ப முடியும்? நம்ப மாட்டுறாங்க எல்லாருமே. எல்லாருமே கசுடுறாங்க, எல்லாருமே கோவப்படுறாங்க, எல்லாருமே அவன் மேல எரிச்சலா இருக்கிறாங்க. இந்த யோசேப்பு யாருனாக்க, யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை ரகசியமாய் தள்ளிவிட யோசனையாய் இருந்து, என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு, இன்னும் மேரேஜ் ஆகல. இந்த நேரத்துல இப்படிப்பட்ட விஷயத்தை கேட்ட உடனே யோசேப்பு நினைக்கிறான், ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லி, ஏதாச்சும் ஒரு விஷயத்தை சொல்லி, பொய் புரட்ட சொல்ல முடியாது, நம்ம நீதிமானா இருக்கிறோம், ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் கிடைக்குமான்னு பார்த்து அந்த பாயிண்ட சொல்லி இந்த அம்மாவை எப்படினாலும் நம்ம தள்ளி விட்டுறணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். ஆனா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல சமுதாயத்துல பார்த்தா, மேரேஜ் ஆகி 45 வருஷம் 40 வருஷம் ஆயிடுச்சு, டைவர்ஸ்க்கு அப்ளை பண்றாங்க. எதுக்குங்க? 25 வயசுல கல்யாணம் ஆச்சியா? சரிங்க. 40 வருஷம் நாங்க வாழ்ந்துட்டோம். எப்படி வாழ்ந்தீங்க? எலியும் பூனையுமா, பாம்பும் கீரியுமா? ஏங்க என்னங்க, பூவும் நாருமா? அந்த மாதிரி சொல்லுவீங்கன்னு பார்த்தாக்க, எலியும் பூனையுமா, பாம்பும் கீரியுமா, எப்படியோ வாழ்ந்துட்டோம் 40 வருஷம். மொத்தம் 60 வயசுக்கிட்ட ஆகிப்போச்சு எனக்கு. இதுக்கப்புறம் வேலைக்கு ஆகுது சார், டைவர்ஸ் பண்ணிட வேண்டியதுதான். கோர்ட்டுக்கு போனா கோர்ட்ல பாக்குறான், நாங்க ஆளே அடக்கம் பண்ண வேண்டிய வயசு வந்துருச்சு, இந்த நேரத்துல உங்களுக்கு டைவர்ஸ் கேக்குதா? ஆபிரகாம் போன வாரம் பிரசங்கிச்சேன்ல, ஆபிரகாம் 75 வயசு, இறுதி ஊர்வலம் கொண்டு போற நேரத்துல கடவுள் புனித பயணம் பண்ண வைக்கிறாரு. சார் என்ன சார் நீங்க, அவனே 75 வயசு ஆயிடுச்சு, விட்றா, வயசுல ஒரு நம்பர் தான், எனக்கு அழிச்சிட்டு திருப்பி எழுதுவோம், மறுபடியும் அழிச்சிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து கோடு போடுன்னுவாங்கல்ல, அந்த மாதிரி. ஆண்டவர் 75, பரவாயில்ல அழி, கோடை ஃபர்ஸ்ட்ல இருந்து போடு, 100 பரோட்டா சாப்பிட்டாலும் பரவாயில்ல, திருப்பி கோடை ஃபர்ஸ்ட்ல இருந்து போடுன்ற மாதிரி ஆபிரகாம்ல சொல்றாரு. ஆண்டவர் 75, கோடை அழிடா, திருப்பி 1ல இருந்து போடு, அதுக்கப்புறம் 100 வருஷம் அவனை வாழும்படி செய்கிறாரு. அப்போ அந்த ஆபிரகாமுடைய லைஃப்ல தேவன் என்ன பண்றாருனாக்க, காரியத்தை அழிச்சிட்டு மறுபடியும் என்ன பண்றாரு? ஸ்டார்ட் பண்றாரு. இப்ப என்ன சொல்லிட்டு இருந்தேன்? என்னது? டைவர்ஸ் பத்திங்களா? பாயிண்ட் விட்டோம் பாருங்க. 40 வருஷம் வாழ்ந்துட்டு டைவர்ஸ்க்கு அப்ளை பண்றாங்க. இன்னும் சில பேர் மேரேஜ் முடிஞ்சு அடுத்த நாள் கோர்ட் வாசல் நிக்கிறாங்க. என்னங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுமா? டைவர்ஸ் பண்ணணும். என்னங்க, ஒரு நாள் தானேங்க, நேத்தா மேரேஜ் ஆச்சு. இல்லைங்க, ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம், ஒரு நாளே தெரிஞ்சு போச்சு இந்த ஆளுடைய பௌஷி என்னன்னு, இந்த நாள் எப்படி பட்டம் தெரிஞ்சிச்சு. இல்லைங்க, இந்த பொம்பளை நம்மளால வாழ முடியாதுங்க, டைவர்ஸ் தாங்க. யோசிக்கிறாங்க, என்னத்த பார்த்துச்சுங்க, என்னன்னு கண்டுபிடிச்சா, இவங்க எதிர்பார்த்தது ஒண்ணு, அவங்க கிட்ட இருந்தது. யார் மேல தப்பு? டீசல் காரை வாங்கிட்டு நான் பெட்ரோல் போட்டு தான் ஓட்டுவேனாக்க வண்டி எப்படி ஓடும்? எலக்ட்ரிக் காரை வாங்கிட்டு நான் பெட்ரோல் போட்டு தான் ஓட்டுவேனாக்க, நீ வாங்கும்போது யோசிச்சிருக்கணும்ல, பெட்ரோல் காரை வாங்கிருக்கணும். எலக்ட்ரிக் காரை வாங்கிட்டேன், இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன், இப்போ இந்த வண்டியை விற்கவும் முடியாது, செகண்ட் ஹேண்ட்லயும் கொடுக்க முடியாது. இப்போ என்ன பண்ண போற? இப்போ இந்த வண்டியை வச்சுதான் நீ ஓட்டி ஆகணும், உன் பேர்ல ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போற? ஏன் கஷ்டம்னு சொல்றேன் பாருங்களேன். என்ன இருக்கோ அதை அக்செப்ட் பண்ணக்கூடிய மனநிலை இல்லாதபடினாலதான் வாழ்க்கையில பிரச்சனைகள் ஒவ்வொரு நாளும் பெருசாகிக்கிட்டே இருக்குது. ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும்,
கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும். கணவன் நினைத்தது போல மனைவி இருக்க மாட்டாங்க. மனைவி நினைக்கிறது போல கணவன் இருக்க. ஆமா, 2 பேருமே 2 விதமான சூழல்ல, 2 விதமான குடும்பத்துல, 2 விதமான இடத்துல வாழ்ந்தவங்க. 2 பேத்துக்கும் தனிப்பட்ட ஆசைகள் இருக்குது, விருப்பங்கள் இருக்குது, அவங்களுக்கு சுகபோகங்கள் இருக்குது, அவங்களுக்கு சில பர்சனல் இஷ்யூஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. எல்லாவற்றையும் ஒரே நாள் திருமணம் ஆனோன்னு அதை சொல்லிட முடியாது. ஒவ்வொரு நாளா தான் புரிஞ்சுக்கிற முடியும். அப்போ முதலாவது இது என் மனைவி அப்படின்றத அக்செப்ட் பண்ணும் பொழுதுதான் ரெஸ்பெக்ட் வரக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, நடுத்து வந்த செய்தி வேற. ஆனா கடவுள் இதோட சேர்த்து அப்படியே கொடுக்கிறாரு. யாருக்கோ யூஸ்ஃபுல்லா இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனைவி நீங்க நினைக்கிறது போல இல்ல அப்படின்றனால சில பேர் நினைக்கிறாங்க, இல்லங்க இந்த மனைவி தெரியாம சூஸ் பண்ணிட்டேங்க, அவங்கள மாதிரி எனக்கு கிடைச்சிருந்தாக்க இன்னும் பேஜாரா இருக்கும். இக்கரைக்கு அக்கறை பச்சை, உன் வாழ்க்கை ஆயிரும் எச்ச அப்படின்ற மாதிரி. இதை விட அது பெஸ்ட் நினைச்சீங்கன்னாக்கா முடிஞ்சிச்சு. ஆபிரகாமோட லோத்து இருந்தா, 2 பேர்த்து மாடுகள் ஒரு இடத்துல என்ன பண்ண வசிக்க முடியல. அப்ப லோத்து கண்ணை திறந்து பாக்குறான், பாக்குற இடம்லாம் பச்சை. ஆபிரகாம்கிட்ட போறான், அந்த இடத்த நான் சூஸ் பண்ணிக்கிறேன்னு. பண்ணிக்கப்பா, போ, பிரச்சனை இல்லை. பாக்குறான், சரியான ஏமாளி இந்த ஆபிரகாம். எனக்கு குத்தாரு பாரு சூப்பர் இடத்த, நான் சூப்பரா எடுத்துட்டு போறேன். எப்படி பணக்கான பாரு, எப்படி சீமான வரம் பாரு. கெட்ட குமாரன் சொல்லிட்டு போன மாதிரி தான் சீமான வரம் பாரு. சீரழிஞ்சு போனா வாழ்க்கை, எல்லாம் குட்டிச்சவரா போச்சு. பச்சைன்னு நினைச்சிட்டு போனா வாழ்க்கை, ஆமா, எச்சையான அளவுக்கு ஆகி போச்சு வாழ்க்கை. அப்ப அதே போல இதை விட எனக்கு அது கிடைச்சிருந்தா நல்லா இருக்குமே. என்ன பண்ண முடியும்? தலையெழுத்து, அது கிடைக்கல, இதுதான் கிடைச்சிருக்குது. ஆணுக்கும் சொல்றேன், பெண்ணுக்கும் சொல்றேன், யார் தப்பா எடுத்துக்கூடாது. என்ன உங்களுக்கு கிடைச்சிச்சோ அதுதான் தேவன் உங்களுக்கு. போற இடத்துலலாம் புரட்டா எதிர்பார்க்க. இன்னைக்கு நம்மளுக்கு கடவுள் கொடுத்தது இந்த சாம்பார் சாதனக்க சாம்பார் சாதம் தான். இப்போ நம்மளுக்கு ஒரு கணவனை கடவுள் கொடுத்துட்டாரு, நமக்கு ஒரு மனைவியை கொடுத்துட்டாரு. இப்போ இதை எப்படி பிளெஸ்ஸிங்கா மாத்தலாம், எப்படி அழகா பண்ணலாம் அப்படின்னாக்க ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணணும். என்ன பண்ணணும்? உங்க கணவர் இப்படிதான், அக்செப்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். என் மனைவி இப்படிதான், ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணுங்க. அவங்கள அக்செப்ட் பண்ணிட்டு அவங்கள புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. வாழ்க்கை ரொம்ப நாள் வாழணும். எவ்வளவு நாள் வாழணுங்க? ஆமா, இன்னைக்கு நைட் ஏறி நாளைக்கு காலைல மதுரையில் இறங்குற மாதிரி கிடையாது வாழ்க்கை. நம்ம நைட் ஏறிட்டேன், நாளைக்கு காலைல 8 மணிக்கு மதுரைக்கு வந்துடுவேன், டக்குன்னு மதுரைக்கு போகணுன்னா மதுரை வந்துருச்சு, அது இல்லை வாழ்க்கை. பல வருஷம் வாழணும். இந்த பூமியில ரொம்ப வருஷம் உங்களுக்கு தேவன் ஆயுசு நாட்களை கொடுத்திருக்கிறாரு. கணவன் மனைவியா, பிள்ளைங்களா, பேர பிள்ளைங்களா, உங்களுக்கு தேவன் ஒரு பெரிய லாங் லைஃபை தேவன் திட்டமிட்டு வைத்திருக்கிறாரு. அந்த லைஃபை கட்டாயமா தேவன் உங்களுக்கு கொடுப்பாரு. அல்லேலூயா. அப்ப அந்த லைஃபுக்குள்ள நீங்க போகணும்னாக்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. கணவன் மனைவி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, மனைவி கணவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, புரிஞ்சு அவங்களை ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணுங்க. இப்படிதான் என் வீட்டுக்காரு, இவர் தான் என் வீட்டுக்காரு, என் வீட்டுக்காருக்கு இதான் வரும், என் மனைவிக்கு இதான் வரும், என் வீட்டுக்காருக்கு இது வராது, என் மனைவிக்கு இது வராது. ஏன் வரல? வேற என்னத்த சொல்றது? இல்ல அவங்களுக்கு வருதுனாக்க என்ன பண்ண முடியும்? நீ வாங்கின வண்டி அந்த மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாம இருந்தாலும் பரவாயில்ல, லொடுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் வேற பண்ணிருக்கிற, நீ தான் ஃபர்ஸ்ட் ஓனரா வேற இருக்குத, மாத்த முடியாது. இப்ப மனைவி இப்படி இருக்கிறாங்க, மனைவிக்கு இது வரல, அக்செப்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். நான் சொல்றது கொஞ்சம் டீப்பான ஒரு செய்தி, டைம் கிடையாது, ரொம்ப நேரம் பேச முடியாது. ஒரு நாள் கணவன் மனைவியை குறித்து ஒரு லாங் மெசேஜ் மாதிரி கொடுக்க டைம் கிடைச்சிச்சுன்னா கட்டாயம் அதை குறித்து பேசணும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னாக்க, எந்த இடத்துல நல்ல விஷயங்களை போதிக்கவில்லையோ அந்த இடத்துல கெட்ட விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு உண்டு. அதாவது நீங்க நல்ல விஷயங்களை கத்துக்கல அப்படின்னாக்க கெட்ட விஷயங்களை கத்துப்பீங்க தானா. ஏன்? எம்டியா இருக்கு ஸ்பேஸ், இருதயம் எம்டியா இருக்கு, மனசு எம்டியா இருக்கு. இந்த எம்டில ஏதாச்சும் ஒன்று நிரப்பணும்ல, அந்த நிரப்புறது தப்பான காரியங்கள் நிரப்பிடக்கூடாது. கோயிலுக்கு வந்தீங்கன்னா தேவன் நல்ல காரியங்களை நிரப்புவார். அல்லேலூயா. அப்போ கணவன் மனைவியா இருக்கிற நீங்க, இந்த பூமியில வாழ்கிற நீங்க, உங்களுக்கு தேவன் ஒரு பர்ஃபெக்டான லைஃபை கொடுத்திருக்கிறாரு, ஒரு பர்ஃபெக்டான பார்ட்னரை கத்தர் கொடுத்திருக்கிறாரு. இந்த இடத்துல நீங்க முதலாவது செய்ய வேண்டியது அக்செப்ட் பண்ணணும். இவர் தான் என் வீட்டுக்கார், இவர் இப்படித்தான், அவரை ஸ்டடி பண்ணுங்க, அவரை பாருங்க. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்டஸ் போட்டேன். என்ன அப்படின்னாக்க, ஒரு ஆண் முதலாவது தன் பெற்றோருக்கு மகன், தன் மனைவிக்கு, தன் பிள்ளைகளுக்கு தகப்பன். சோ ஒரு மனுஷன் ஆண் ஒரு 3 ஸ்தானங்களை வகிக்கிறான். பேரண்ட்ஸுக்கு பிள்ளையா இருக்கிறான், மனைவிக்கு ஒய்ஃபா இருக்கிறான், மனைவிக்கு ஹஸ்பண்டா இருக்கிறான், பிள்ளைங்களுக்கு தகப்பன. 3 ஸ்தானத்தில் இருக்கிறான். இந்த 3 ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னாக்க, எல்லாரும் அவனை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்க கூடாது. வாழ்க்கை ஒண்ணும் இல்லாம போயிடும்.
3 ஜெனரேஷனோட நீங்க டீல் பண்றீங்க. இந்த 3 ஜெனரேஷனோட டீல் பண்ற நீங்க, ஆண் ரொம்ப முக்கியமான நபர், பெண்ணு பலவீனமானவங்க. ஆமா, கோவப்படுவாங்க, எடுத்தெறிஞ்சு பேசுவாங்க, இன்னைக்கு சமைக்க மாட்டாங்க, திடீர்னு எனக்கு முடியலன்னு வாங்க. ஒரு நாள் முடியாம சமைப்பாங்க, ஒரு நாள் நல்லா இருக்கும் போது படுத்துப்பாங்க, சமைக்க முடியாதுன்ட்டு. புரிஞ்சுக்கணும், ஆணுன்றவன் புரிஞ்சுக்கணும். 3 ஜெனரேஷன்ல டீல் பண்றான். புரிந்து கொண்டு அவங்கள என்ன பண்ணணும்னாக்கா, புரிந்து கொண்டு முயற்சி செய்து அவங்கள நல்ல வழியில நடத்தக்கூடிய பொறுப்பை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ பாக்கியம், ஒரு பாக்கியம். 3 ஜெனரேஷனோட பழகி 3 ஜெனரேஷனையும் கட்டுக்கோப்பா நடத்தி கொண்டு போகக்கூடிய ஒரு பாக்கியத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதை கற்றுக்கொள்றதுக்கு தான் நீங்க ஆலயத்துக்கு வருகிறீங்க. ஹல்லேலூயா. அப்ப நான் சொல்றேன், உங்க மனைவி இப்படித்தான் அப்படின்னாக்கா இப்படித்தான், மாத்த முடியாது. கணவன் இப்படித்தானா, கணவன் இப்படித்தான், ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கங்க. ஏன் சொல்றேனாக்க, நீங்க அக்செப்ட் பண்ணாத வரைக்கும் நீங்க ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டீங்க. சில பேருடைய குடும்பத்துல சண்டை, கூப்பிட்டுக்கன்னா மரியாதை கொடுக்க மாட்டீங்க சார். கணவன் வா போன்னு பேசுறாரு, மனைவி வாடா போடான்னு பேசுறாரு. இது ரொம்ப மோசமா இருக்குது. ஒய்ஃபு ஹஸ்பண்ட வாயா போயான்னு பேசினா பரவாயில்ல, வாடா போடான்னு பேசுதா. நம்ம கேட்குற நமக்கே கோவம் வருது. என்ன, ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிறல, அக்செப்ட் பண்ணல. இவர் தான் என் வீட்டுக்காரு, இவரோட நான் வாழணும்னு கடவுள் கொடுத்துருக்கிறாரு, இவரோட நான் வாழ போறேன், இவரை நான் அக்செப்ட் பண்ணணும். இவர் இத்தனை மணிக்கு தான் எந்திரிப்பாரு, இவருக்கு இதுதான் பிடிக்கும், இது இவருக்கு பிடிக்காது, இது இவருக்கு தெரியும், இது இவருக்கு தெரியாது. பக்கத்து வீட்டுக்காரன் வண்டியில ஒத்த வீல்ல போற ஒய்ஃபை கூட்டிட்டு என்ன பண்ண சொல்றீங்க? அவனுக்கு அது வருது, அட்லீஸ்ட் நீ முன்வீல வச்சு பின்வழியாச்சும் தூக்க வேணாமா? அந்த அன்னைக்கு பார்த்தேன், அவங்க வீட்டுக்கார ஒய்ஃபை கூட்டு போறாரு, கையை விட்டுட்டு பைக் ஓட்டுறாரு. பாரா, கையை விட்டுட்டு பைக் ஓட்டுறாரா? சட்டப்படி குத்தமாச்சுங்க. நீங்க ஸ்டைல் நினைக்காதீங்க, சட்டப்படி குத்தம். வெளிநாட்டுல கையை விட்டு ஓடுங்க, பிடிச்சி உள்ள போட்டுருவான். ஒரு வண்டி முன்னாடி போற வண்டி தப்பா பக்கத்து சந்தில கட் பண்ணாம நேரா போயிட்டான். நம்ம ஊர்ல பின்னாடி வராங்கல்ல, வெளிநாட்டுல பின்னாடி இருந்தானாக்கா ஃபைனு, கேமரா பிடிச்சிரும். முன்னாடி போன, ஏன் நீ பின்னாடி வந்த? இல்ல மறந்துட்டு போயிட்டேன். அப்ப என்ன நினைவுல வண்டி ஓட்டுற? ஒரு நாள் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா யார் பதில் சொல்றது? ஃபைனை போடு அப்படின்னுவான். ஸோ வெளிநாட்டோட ரூல்ஸ் வேற, நம்ம நாட்டோட ரூல்ஸ் ரொம்ப ஈஸி. முன்னாடி போயிடும், திடீர்னு ரைட்ல திரும்ப, டேய் என்னடா பண்ணு கேட்டாங்க, இல்லங்க எப்படியோ மறந்துட்டேன். அடப்பா, அப்ப சுத்தின்னு வாடா. இல்ல அவ்வளவு சுத்தின்னு வரணுமா? அப்பா, ரூல்ஸ் வந்து உன் லைஃப் நல்லதுக்கு தான் ரூல்ஸ் போட்டிருக்காங்க. இவன் நினைக்கிறான் ரூல்ஸை வந்து டைமை மிச்சம் பண்றதுக்கு உடனே கட் பண்ணிக்கலாம் நினைக்கிறான். உடனே கட் பண்ணனாக்க லைஃப் கட் ஆயிடும். அப்போ லைஃப்ல சில விஷயங்கள் இப்படின்னா இப்படிதான், அவருக்கு அது வருதா, அவர் பண்ணிட்டு போட்டோம். அவர் பைக்கை ஒத்த வீல்ல போகட்டும், 2 வீல்ல போகட்டும். என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு ஆட்டோ 2 வீல்ல தான் ஓட்டும். ஆட்டோக்கு எத்தனை வீலுங்க? 4 வீலா? இல்ல கரெக்ட் தான். இப்பெல்லாம் அந்த குட்டியானெல்லாம் வருது, அதெல்லாம் வந்து 4 வீல்ல வச்சிட்டானுங்க. நான் பேசஞ்சர் ஆட்டோ நினைச்சேன், அவர் லோட் ஆட்டோ சொல்லிட்டாரு. சந்தோஷம். 3 வீல்ல இருக்கிற ஆட்டோ, பேசஞ்சர் ஆட்டோ. அந்த ஆட்டோல என் ஃப்ரெண்டு ஓட்டினான்னு வச்சுங்களேன், வேகமா வந்து பிரேக் பிடிச்சி 2 வீல்ல அப்படியே போவான். நான் பார்ப்பேன், டேய் 3 வீல் தான் கொடுத்துருக்காரு, ஏன்டா 2 வீல்ல ஓட்டுற? இல்லை அது ஒரு கெத்து காட்ட வேணாமா? கீழே விழுந்து வாரணுனாக்கா யாரா வந்து உன்னை தூக்குறது? லைஃப்ல அப்படிதான் சில பேர், அவங்கள மாதிரி இவங்க இல்லை, இவங்கள மாதிரி அவங்க இல்லை. என்னைக்கு வாழ்க்கையில கம்பேரிசன் பண்றீங்களோ, என்னைக்கு வாழ்க்கையில மற்றவங்களுடைய காரியங்களை பார்க்குறீங்களோ, என்னைக்கு மற்றவங்கள போல உங்க வீட்டுக்காரர் இல்லை, அவங்க மனைவி இல்லைன்னு நினைக்கிறீங்களோ, அப்பவே நீங்க உங்க சந்தோஷத்தை லூஸ் பண்றீங்க. ஹல்லேலூயா. கடவுள் உங்களை மகிழ்ச்சியா வாழும்படி தெரிஞ்சு கொண்டு இருக்கிறாரு. கடவுள் உங்களுக்கு நல்ல லைஃப்பை கொடுத்துருக்கிறாரு, நல்ல மனைவி கொடுத்துக்கிறாரு, நல்ல வீட்டுக்கார கொடுத்துக்கிறாரு, நல்ல பிள்ளைங்களை கொடுத்துக்கிறாரு, எல்லாமே நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணுங்க. ஹல்லேலூயா. எஸ், இவங்க தாங்க மனைவி, இவ தான் வீட்டுக்காரு, இவங்களுக்கு இதான் பிடிக்கும், இவங்களுக்கு இது பிடிக்காது. அதை அக்செப்ட் பண்ணி அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க ஆரம்பிங்க. வாழ்க்கை எவ்வளவு அற்புதமா மாறுது பாருங்க. ஹல்லேலூயா. இதுதான் கடவுள் வார்த்தையிலும் சொல்றாரு, நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு, அப்படின்னா அக்செப்ட் பண்ணு. கடவுளுடைய வார்த்தை முதலாவது அக்செப்ட் பண்ணுங்க. இப்போ இவ்வளவு நேரம் செய்தி கொடுத்தேன்ல, எத்தனை பேருடைய லைஃப்ல எத்தனை விஷயங்கள் டச் பண்ணுச்சுன்னு தெரியல, ஆனா சில பேர் சில விஷயங்களை அக்செப்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அப்ப கடவுளுடைய வார்த்தையும் அக்செப்ட் பண்ணுங்க. எஸ், அக்செப்ட் பண்றேன், நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் ஏற்றுக்கொள்றேன் ஆண்டவரே, நான் ரிசீவ் பண்ணிக்கிறேன் ஆண்டவரே, இதுதான் என் வாழ்க்கை, இதுதான் என் மனைவி, இதுதான் என் கணவர், இதுதான் என் குடும்பம், இப்படிதான் நீங்க வச்சிருக்கீங்க, இதை நான் ஏற்றுக்கொண்டு நான் ரெஸ்பெக்ட் கொடுக்கும் பொழுது கடவுள் பார்க்கிறாரு. கடவுள் என்ன செய்வார் அப்படின்னாக்க, யாரு கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ துவங்குகிறாங்களோ அவர்களுக்கு தேவன் துணையாக இருப்பார். ஹல்லேலூயா. கடவுளுடைய வார்த்தையை நம்பி ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க, தாங்குவார் சார், உங்களை தாங்குவார். அப்படியே என் வார்த்தையின்படி என் பிள்ளை வாழ்கிற அப்படின்னால என் பிள்ளை என்ன பண்ணுவேன்,
தாங்குவேன். அப்போ இன்னைக்கு லைஃப்ல அக்செப்டிங்ன்ற வார்த்தை இல்லாதபடினால தான் டிஸ்ரெஸ்பெக்டிங்ன்ற வார்த்தைக்கு வேல்யூ அதிகமாகுது. எப்போ அக்செப்ட் பண்ணலையோ அப்பவே நீங்க மதிக்க மாட்டீங்க, அப்பவே நீங்க மரியாதை கொடுக்க மாட்டீங்க, அப்பவே அவங்களை குறிச்ச ஒரு நல்ல எண்ணம் உங்க மனசுல இருக்காது. அவரை போல இல்லை, இவரை போல இல்லை, இவர்தான் இவர்தான். மத்தவங்க முன்பாக வீட்டுக்காரரை விட்டு கொடுக்க மாட்டாங்க, ஆனா வீட்டுக்காருக்கு முன்பாக வீட்டுக்கார போட்டு வாங்காம மத்தவங்க வீட்டுக்கார பத்தி பேசணும், அவ்வளவுதான். சிஸ்டர் நான் தான் பேசுவேன். அப்படியா? நான் கூட என்னமோ நினைச்சேன். எனக்கு தான் உரிமை இருக்குது, நான் தான் பேசுவேன், பேசுனதுக்கு அவ்வளவுதான். அந்த மாதிரி கிடையாது சார். இதான் வீட்டுக்காரர், இதான் என் ஒய்ஃபு. அக்செப்ட் பண்ணுங்க. அக்செப்ட் பண்ணிட்டு அவங்க கிட்ட இருக்கிற கெட்ட காரியங்களை பார்க்காதீங்க, நல்ல காரியங்களை பாருங்க. ஹல்லேலூயா. எதெல்லாம் சொல்லி தர வேண்டியதா இருக்கு பாருங்க. எல்லாம் என்னோட வயசுல மூத்தவங்க. ஆனா நான் உட்காந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்? பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஆனா நான் பேசல. யார் பேசிக்கிட்டு இருக்கா? தேவன் உங்களிடத்துல பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ அக்செப்ட் பண்ணுங்க. அவங்க கிட்ட இருக்க நல்ல விஷயங்களை பாருங்க. பிள்ளைங்களுக்கு சொல்றேன், பேரண்ட்ஸ் இருக்கிற கெட்ட விஷயங்களை பார்க்காதீங்க. போனை நோண்டாத, டிவியை போடாத, படி. எப்ப பார்த்தாலும் நச்சு 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 நச்சு. ஏய், ஓ நல்லதுக்கு தான்டா சொல்றாங்க. நீ நாளைக்கு நல்லா படிச்சு நல்ல ஒரு இடத்துல வேலைக்கு போய் நல்லா சம்பாரிச்சு நீ கடவுளுக்கு சாட்சியாக வாழும் பொழுது யாருக்கு மகிழ்ச்சி? உனக்கு தான் மகிழ்ச்சி, உன் பெற்றோருக்கு மகிழ்ச்சி இருக்குது. அப்ப பெற்றோர்கள் சொல்லும் பொழுது கரிசிட்டு பார்க்காம என் நல்லதுக்கு தான் சொல்றாங்கன்ட்டு பார்க்கணும். கணவன் மனைவிக்கு சொல்லும் போது, மனைவி கணவனுக்கு சொல்லும் பொழுது அக்செப்ட் பண்ணிக்கங்க. கரெக்டான விஷயம் வந்து அக்செப்ட் பண்ணிங்க. ஈகோ ஒரு நாள் கிளாஷ் ஆகவே. என் ஒய்ஃப் என்னோட 5 வயசு சின்னவங்க, ஆனா எனக்கு கடவுள் எழுதினார் தலையில. என் ஒய்ஃப் என்னோட 9 மாசம் சின்னவங்க. நான் 81, என் ஒய்ஃப் 82ல பிறந்தாங்க. 2 பேத்துக்கு 9 மாசம் டிஃபரன்ஸ். சில பேத்துக்கு 5 வயசு, சில பேத்துக்கு 10 வயசு, சில பேத்துக்கு 15 வயசுல டிஃபரன்ஸ் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது நீ சொல்றதை நான் கேட்கணுமா? அவங்க சொல்றது கரெக்டா இருந்தா கேட்டுதான் ஆகணும். ஹலோ, இருக்கீங்களா? ஆமா, தப்பா இருந்தா கேட்கக்கூடாது. 2 பேத்துக்கும் ஜட்ஜ் என்னன்னாக்க இந்த வேத புத்தகம் மட்டும்தான். ஆமென். இந்த பைபிள்ல இருக்க காரியங்களை மனைவி சொன்னாங்கன்னா கேட்டுடணும். மனைவி சொல்லிட்டாங்களா கேட்டுறணும், இல்ல கணவர் சொல்றாங்களா கேட்டுறணும். கேட்டு எப்ப அக்செப்ட் பண்றீங்களோ அப்பவே நீங்க 2 பேரும் அடுத்த லெவலுக்கு உங்களை கடவுள் கொண்டு போகக்கூடியவராக இருக்கிறார். இதே போலதான் உங்களுடைய லைஃப்ல நீங்க கடவுளுடைய வார்த்தையை அக்செப்ட் பண்ணுங்க. முதலாவது, கடவுளுடைய வார்த்தை இது, இது என்னை மாற்றக்கூடிய வார்த்தை, என்னை ஆசீர்வதிக்கிற வார்த்தை நீங்க நம்புனீங்கன்னா தான் அந்த வார்த்தை மேல் உங்களுக்கு நம்பிக்கை உண்டாகக்கூடியதாக இருக்குது. அப்ப யோசேப்பு என்ன பண்ணாரு? இந்த வசந்த வாசிங்க, இதுல இருந்து கடந்து போக போகிறேன். 1ஆம் அதிகாரத்துல 24ஆம் வசனம். மத்தேயு. யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளிட்டபடியே தன் மனைவியை சேர்த்துக்கொண்டு தன் மனைவியை ஏற்றுக்கொண்டு. பாருங்க, உலகத்துல எல்லாரும் தப்பா பேசுறாங்க, ஊர்ல எல்லாரும் தப்பா பேசுறாங்க. இவனுக்கும் இருதயத்துல வந்து அவ்வளவு பெரிய சாட்டிஸ்பேக்ஷன் இல்ல மனைவியோட சேர்ந்து வாழ்றதுக்கு. ஆனா கடவுள் சொல்லிட்டாரே அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை அவனை என்ன பண்ணினாக்க கடவுளுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு மனைவியை சேர்த்து கொண்டான். ஹல்லேலூயா. ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை, ரொம்ப கஷ்டமா டெசிஷன் எடுக்க வேண்டிய நேரம். இந்த நேரத்தில் யோசேப்பு நீதிமானாக இருந்து தேவனுடைய வார்த்தை தான் அவன் நம்பினபடினாலதான் அவன் என்ன பண்ணான் அப்படின்னாக்க தன் மனைவி என்ன பண்ணா? சேர்த்து கொண்டான். அப்ப சேர்த்து கொள்ளும் பொழுது அவனுடைய ஆவி, அவனுடைய ஆத்துமா, அவனுடைய சரீரம், அவனுடைய மனநிலை, அவனுடைய யோசனை, அவனை சுத்தி இருக்கிறவங்க பேசுற பேச்சு எல்லாம் பெரிய ஸ்ட்ரகிள் இருக்குது. நல்லா பாருங்க, ஊரோட சேர்ந்துட்டான் அப்படின்னாக்க அவனுக்கு ரொம்ப ஃப்ரீயா இருக்கலாம். இப்ப கடவுளோட மட்டும் தான் சேர்த்து இருக்கிறான். ஊருக்கு எழுத்து நிக்கணும். ஊர்ல இருக்கலாம் கேட்பான், என்ன அந்த பொண்ணு நீதான் திருப்பி கல்யாணம் பண்ண போறியா? சரியான ஆளியா நீ? ஊர்ல ரோட்ல போற சிண்டு வண்டுலாம் அவனை கேள்வி கேக்குது. ஆனா அவன் சொன்னான், என்கிட்ட தேவ தூதன் பேசி இருக்கிறாரு, என் மனைவியின் இடத்துல உற்பத்தியா இருக்கிறது பரிசுத்தமானது, ஆகையினால என் மனைவி நான் சேர்த்து கொண்டு முதல் பேரான குமாரனை பெருமளவும் அவளுக்கு நான் பர்ஃபெக்டான பார்ட்னரா இருந்து அவளை பாதுகாத்து நடத்தி தேவனுடைய பிள்ளையை பெற்றிருப்பதற்கு நான் உதவியாக இருப்பேன் என்று தீர்மானித்து அக்செப்ட் பண்ண உடனே கடவுளுடைய கிருபை அவன் மேல் கடந்து வரக்கூடியதாக இருந்தது. ஹல்லேலூயா. அப்ப நான் இன்றைக்கு சொல்றேன், உங்க வாழ்க்கையில அக்செப்ட் பண்ணிக்கங்க. மனைவி அக்செப்ட் பண்ணுங்க, கணவன் அக்செப்ட் பண்ணுங்க. நீங்க அக்செப்ட் பண்ணும்போது தான் நீங்க ஒரு பியூட்டிஃபுல்லான லைஃப் உங்களால வாழ முடியும். இன்றைக்கு கர்த்தர் உங்களிடத்துல பேசிக் கொண்டு இருக்கிறார். சோ தேவனுடைய வார்த்தை அக்செப்ட் பண்ணணும். இரண்டாவது, நீதிமொழிகள் 2:2 எடுத்து வாசிங்க. அந்த பிற்பகுதி உங்களிடத்துல வேகமா சொல்லிட்டு கடந்து போக போறேன். நீ என் வார்த்தையில ஏற்றுக்கொண்டு என் கட்டளை உன்னிடத்திலே பத்திரப்படுத்தி என் கட்டளைகளை உன்னிடத்திலே பத்திரப்படுத்தி. இந்த பத்திரப்படுத்தி அப்படின்ற வார்த்தை தான் இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட பேச போறேன். என்னன்னாக்க பத்திரப்படுத்தி. எல்லாரும் கவனிக்கிறீங்களா? என்ன பாருங்க, ஏன்னா பத்திரப்படுத்தின்ற வார்த்தை வந்து பைபிள் இருக்குது. பார்த்துட்டீங்களா? சரி, பார்த்துட்டீங்க. இப்போ இந்த பத்திரப்படுத்தின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்க
செக்யூர் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்துறாங்க ஆங்கிலத்தில், இல்லைனாக்கா சேஃப் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்துறாங்க. ஆனா ஒரு மொழிபெயர்ப்புல என்ன பயன்படுத்துறாங்கனாக்க ட்ரெஷர் அப் வித்தின் யூ, ட்ரெஷர் அப் வித்தின் யூ அப்படின்னாக்க உன்னிடத்திலே பத்திரப்படுத்தி அப்படின்னாக்க, இப்ப உங்ககிட்ட ஒரு இடம் இருக்குது ஊர்ல, ஒரு 25 ஏக்கர் இடம் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த 25 ஏக்கர் இடத்த நீங்க என்ன பண்ணுவீங்கன்னாக்க, உங்க பேர்ல, உங்க தாத்தா பேர்ல இருந்து உங்க அப்பா பேர்ல இருந்துச்சு, இப்ப உங்க பேருக்கு வந்துருச்சு. இப்ப அந்த இடத்த என்ன பண்ணுவீங்க நீங்க போய் கவர்மெண்ட்ல? ஆமா, பத்திரப்படுத்துவீங்க. பத்திர பதிவு. அந்த பத்திர பதிவுன்றதான் இங்க பத்திரப்படுத்தின்னு போட்டிருக்கு. பத்திர பதிவு ரிஜிஸ்டர் பண்ணுவீங்க போயிட்டு. ரிஜிஸ்டர் பண்ண உடனே அந்த டாக்குமெண்ட்ல அந்த நிலத்தினுடைய ஃபுல் டீட்டெயிலும் போட்டு, அந்த கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு யார் யார் இடம் இருக்குது, என்னென்ன இடம் இருக்குது, ரோடு இருக்குதா, வயல் இருக்குதா, மலை இருக்குதா, எல்லாம் அதில் பிக்சரைசேஷன் பண்ணி அந்த நிலம் யார்கிட்ட வந்துச்சு, மதர் டாக்குமெண்ட் வந்து எல்லாம் போட்டு, இப்போ உங்ககிட்ட கொடுக்குற போல உங்க போட்டோ ஒட்டி ஸ்கேன் பண்ணி கையெழுத்து போட்டு உங்க கையில கொடுத்துட்டாங்க. சரி, இப்போ ஊர்ல இருக்கிற 25 ஏக்கர் நிலத்தை இப்ப நீங்க சென்னைக்கு வந்துட்டீங்க. இப்ப சென்னைக்கு வந்த உடனே உங்க ஃப்ரெண்ட் கிட்ட சொல்றீங்க, எனக்கு ஊர்ல 25 ஏக்கர் நிலம் இருக்குது. டேய், நான் வாடகை வீட்டுல உட்காந்துக்கிட்டு இருக்கிற 25 ஏக்கர் நிலம் இருக்குன்ற நீ சொல்றதை நம்பணுமா? இரு, ஹனுமான் மாதிரி நான் போய் இடத்த தூக்கிட்டு வர்றேன் அப்படின்னு தூக்கிட்டு வருவீங்களா? 25 ஏக்கர் நிலத்தை என்ன பண்ணுவீங்க? இருடா, நீ நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும், ஸ்கேன் பண்ணி வச்சிருக்கேன் போன்ல, இப்ப பாரு, டக் 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 நடத்து அவனுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறீங்க. ஓபன் பண்ணி பாரு. ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஏய், என்ன சொல்ற? 25 ஏக்கர் போட்டுருக்க, அவ்வளோ நிலம் வச்சிருக்கியா? ஆமா, விவசாய நிலம் இருக்கியா? எங்க தாத்தா பூட்டன் பாட்டன் இருந்து என் பேர்ல ரிஜிஸ்டர் இருக்குது. எனக்கு ஊர்ல எனக்கு நிலம் இருக்கியா? நான் இங்க கொஞ்ச நாள் வேலை பார்ப்பேன், வேலையை முடிச்சு சம்பாதிச்சுன்னா நான் ஊர்ல போய் செட்டில் ஆக போறேன். இந்த சென்னையில நான் சும்மா வேலை பார்க்க தான் வந்திருக்கிறேன். வேலை பார்த்து சம்பாதிக்கிற பணத்துல என் வீட்டுல இருக்கிற ஊர்ல இருக்கிற நிலத்துல போட்டு அந்த நிலத்தை நான் இன்னும் சிறப்பாய் மாற்றி கொண்டு இருக்கிறேன் அப்படின்றத காட்டுறதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? நிலத்தை தூக்கிட்டு வந்து காட்ட மாட்டீங்க. எதை காட்டுவீங்க? பத்திரத்தை காட்டுவீங்க. அப்ப பத்திரம் எதை சுமந்துகிட்டு இருக்குது? நிலத்தின் மதிப்பை. ஆமா, பத்திரம் நிலத்தின் மதிப்பை சுமந்து கொண்டு இருக்கிறது போல வேத வசனம் தேவனுடைய ஐஸ்வர்யங்களை சுமந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு புரியுது? சோ எனக்கு நிலம் இருக்குது, சொத்து இருக்கு அப்படின்னாக்கா அந்த சொத்தை நான் தலையில தூக்கி வச்சுட்டு வர்றது கிடையாது. இல்ல சொத்தை வந்து நான் வந்து ஏபிடி பார்சல் சர்வீஸ் மாதிரி கையில தூக்கினே வர்றது கிடையாது. என் சொத்து எங்க இருந்தாலும் இருக்கும், அந்த சொத்துக்குரிய டாக்குமெண்ட் என்கிட்ட இருக்கும். அதே போலதான் கடவுள் இந்த உலகம் முழுவதையும் படைத்து மனிதனுக்கு கொடுத்து அந்தக்குரிய டாக்குமெண்ட்டை தான் தேவன் எழுதி வேத வசனமாய் மனிதனுடைய கரத்துல கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதை தான் சொல்றாரு, என் கட்டளைகளை உன்னிடத்திலே பத்திரப்படுத்த. அப்படின்னா டாக்குமெண்ட் போட்டு வையி, அதை டாக்குமெண்டா கருது, அதை சொத்தா பாரு. அதை வச்சு உங்க இடத்தை வச்சு நீங்க பொருள் வாங்க முடியாது, உங்க பத்திரத்தை வச்சு தான் நீங்க கடன் வாங்க முடியும். எத்தனை பேருக்கு புரியுது? உங்க இடத்த வந்து பார்த்துட்டு தான் உங்க இடங்காங்க 25 ஏக்கர் இருக்குதுங்க, பரவாயில்ல, நஞ்ச புஞ்ச பம்ப் செட் எல்லாம் வச்சிருக்கீங்க, லோன் கொடுத்துடலாம். அப்படிப்பட்ட பேங்க் ஆபீஸ் யாராச்சும் பார்த்துருக்கீங்களா? நிலத்தை ஃபர்ஸ்ட் காட்டாத, ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட்டை கொண்டு வா. டாக்குமெண்ட்டை பார்ப்போம், அப்புறம் நிலத்தை பார்ப்போம். ஏன்? அந்த நிலத்தை டாக்குமெண்ட் பண்ணாதான் அந்த டாக்குமெண்ட்டுக்கு வேல்யூ. அந்த நிலத்தினுடைய வேல்யூவே டாக்குமெண்ட்ல தான் இருக்குது. அப்ப நான் சொல்றேன், உங்க வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் தேவன் தன்னுடைய வார்த்தையின் வடிவிலே பத்திரப்படுத்தி உங்களிடத்துல கொடுத்திருக்கிறார். இந்த பத்திரத்தை எவன் கைகளில் வைத்திருக்கிறானோ அவனுக்குத்தான் அவருடைய ஐஸ்வர்யங்கள் சொந்தமாக மாறக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? அப்ப இது வெறும் வசனம் கிடையாது, இது வேத வசனம். அப்படி என்றால் பத்திரம், டாக்குமெண்ட், ரிஜிஸ்டர்டு டாக்குமெண்ட். இந்த டாக்குமெண்ட் யார் யார் கையில் இருக்கோ நீங்க எல்லா ஐஸ்வர்யவான்கள் தான். ஹல்லேலூயா. எல்லாரும் எடுத்து காட்டுங்களேன், உங்க டாக்குமெண்ட்டை காட்டுங்க. இதுதான் உங்க சொத்துனுடைய டாக்குமெண்ட். இந்த டாக்குமெண்ட் இல்லாம எங்க வரக்கூடாது? கோயிலுக்கு வரும்போது டாக்குமெண்ட்டோட வரணும். நான் ஒரு முறை கையில் என்ன பண்ணேன், பைபிள் வச்சுட்டு தட்டிக்கிட்டே போனேன். ரோட்டில் ரட்சிக்கப்பட்ட புதுசில் தட்டிக்கிட்டே போனேன். ஒரு வயசான ஒரு அம்மா போனாங்க, அப்போதான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். கொஞ்சம் ஒரு வருஷம் இருக்கலாம், பெருசாக ஒன்றும் தெரியாது, வேதத்தை குறித்து பைபிள் குறித்து ஒன்றும் தெரியாது. போய் சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கிறேன், பைபிளை கையில் வச்சு தட்டிக்கிட்டே வந்தேன் பாருங்க. இப்படியே ஒரு வயசான அம்மா, இன்னும் ஞாபகம் இருக்குது, அவங்க ஃபேஸ் மைண்டில் இருந்து நான் மாறவே இல்லை. சில விஷயங்கள் நம்ம லைஃப்பில் மறக்கவே மாட்டோம் பாருங்களேன். ஐயா ஒரு முறை பேசிக்கிட்டு இருந்தார், ஒரு பையனை அடிச்சிருக்கிறாரு. அவன் போயிட்டு அவங்க அப்பா கூட்டு வந்துட்டான். அவங்க அப்பா போலீஸ். ஆத்தாடி, ஏண்டா அவங்க அப்பா போலீஸா? சொல்லவே இல்லையே. என் பையன் அடிச்சிங்களாமே.
ஐயா சொன்னாராம், ஆமா அடிச்சேன். எதுக்கு அடிச்சீங்க? ஒரு நிமிஷம் இருங்க, நில்றா, ஸ்டாண்டர்டைஸ் போடு, அட்டென்ஷன் போடு, எல்லாம் தப்பு தப்பா போட்டிருக்கிறான். அவங்க அப்பாட்ட போலீஸ் காட்ட ஐயா சொல்லியிருக்கிறார், ஐயா பாத்தீங்களா ஐயா, நீங்க அடிச்சது தப்பு இல்லை, நீங்க இவனுக்கு இன்னும் அதிகமா அடிச்சு கூட இவனுக்கு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுங்க அப்படின்ட்டு அவர் அப்படியே போயிட்டாராம். அவர் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது எப்பயோ நடந்த விஷயங்கள் அவர் மனசுல பதிஞ்சு போயிருச்சு. இதே போல நான் ரட்சிக்கப்பட்டப்போ பைபிள் எடுத்துட்டு போறேன், தட்டிக்கிட்டே போனேன் பாத்துங்க, ரோட்ல போகும்பொழுது ஒரு வயசான நம்ம குள்ளமா இருப்பாங்க, அவ்வளவுதான் இருப்பாங்க, ஒயிட் சாரி கட்டிட்டு அவங்க பைபிளோட கையில வச்சுட்டு சர்ச்சுக்கு போயிட்டு இருக்காங்க. என்னை பார்த்தோன்னே நில்றா அப்படின்னாங்க. ஆள் என்னடா புடிசா இருக்குது, சவுண்டு கூட பெருசா இருக்குது, என்ன ஐயா அப்படின்னு. நீலாம் ஒரு கிறிஸ்தவ பையனாடா, என்ன என்ன பண்ண அப்படி, சொக்கெல்லாம் பேண்ட்லாம் கரெக்டாக தான் போட்டுருக்கிறேன். அப்போ பேண்ட் இப்போதான் பேண்ட் கிழிஞ்ச பேண்ட்லாம் வருது. நான் சொல்றது 2000 2001 அப்போல்லாம் ஒழுக்கமாக தான் பேண்ட்லாம் தொலைன்னு போடுவோம், மடிச்சு விட்டு போடுவோம் பேண்ட்லாம், அப்படி போட்டுருக்கோம். நான் ஒன்றும் பண்ணல. கையில் என்ன வச்சிருக்கிறேன்? பைபிள். பைபிளை தட்டிக்கிட்டே போறேன். உனக்கு அவ்வளோ இதாக இலக்காரமாய் போச்சுல பைபிள்னா, கடவுளுடைய வார்த்தைடா அது. பார்த்துக்கோ அப்படியே நான் சொன்னேன், ஐயா மன்னிச்சிருங்க ஐயா, சாரி ஐயா, தெரியாமல் பண்ணிட்டேன் போ அப்படின்னாங்க. அன்னைக்கு ஆராதனை ஃபுல்லாக உட்காந்துருக்கிறேன். அந்த ஆராதனையில் என்னால் என்ஜாய் பண்ணவே முடியல, பாட்டு பாட முடியல, ஜெபிக்க முடியல, ஆராதனை பண்ண முடியல, செய்தி கேட்க முடியல. என்ன ஏதோ ஒன்று போட்டு அழுத்துது. என்ன அப்படின்னாக்க, அவங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தை, அது என்ன நினைச்ச, அது கடவுளுடைய வார்த்தை, கடவுள் எழுதி கொடுத்த புத்தகம், அதுல தாளம் போட்டுட்டு போற அப்படின்னு சொன்ன உடனே பயம் ஆயிடுச்சு எனக்கு. அந்த தெய்வ பயம் சொல்ல பார்த்தீங்கன்னா, அந்த பயம் எனக்குள்ள ஆரம்பிச்சு. ஐயோ, இதை போய் நம்ம இப்படி அசால்ட்டா பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு அதுல இருந்து அந்த தப்பை ஒரு நாள் செய்யறதே கிடையவே கிடையாது. அப்ப என்னன்னாக்க, வேதம் தேவன் மனிதனுக்கு எழுதி கொடுத்த டாக்குமெண்ட், ரிஜிஸ்டர்டு டாக்குமெண்ட். அதுல இருக்கிற ஒவ்வொரு வசனமும் உங்களுக்கு சொத்து, அதுல இருக்கிற ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் உங்களுக்கு சொத்து. உங்க வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ஆற்றலை தேவன் வேதத்தில் எழுதி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? இன்னொரு வசனத்தை வாசிங்க, அப்பதான் இது எவ்வளவு வேல்யூ இன்னும் உங்களுக்கு புரியும். 2 கொரிந்தியர் 6 14 15 16. அந்நிய நுகத்திலே அவிவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தமேது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமேது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரங்களுக்கு சம்பந்தமேது? நான் அவருக்குள்ளே வாசம் பண்ணி அவருக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்களே. நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்களே. சோ இந்த பைபிள் கடவுள் எழுதி கொடுத்த டாக்குமெண்ட் அப்படின்னு நான் சொன்னேன்ல, அதை நிறைய பேர்த்தனால அக்செப்ட் பண்ண முடிஞ்சிச்சு. இப்ப இன்னும் ஒரு படி எக்ஸ்ட்ரீமா கடவுள் சொல்றாரு, நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே அப்படின்னாக்க, யூ ஆர் த டுவெல்லிங் பிளேஸ் ஆஃப் த லிவிங் காட் அப்படின்னு ஆங்கிலத்தில் வருது. அப்படின்னாக்க, கடவுள் தங்கி தாபரிக்கிற வாசஸ்தலமாகிய நீங்கள். அப்போ சொத்து ஒரு இடத்துல இருக்கு, அந்த சொத்தினுடைய டாக்குமெண்ட் எங்க இருந்தாலும் அதை உங்களால என்கேஷ் பண்ண முடியுமா? முடியாதுங்களா? பண்ண முடியும். அந்த டாக்குமெண்ட் என்ன பண்ணுது? நிலத்தினுடைய மதிப்பை சுமந்து கொண்டிருக்கிறது. அப்ப தேவனுடைய ஆசீர்வாதங்களை இந்த வேதம் என்ற புத்தகம் சுமந்து கொண்டிருக்கிறது. அடுத்த லெவலுக்கு கடவுள் கொண்டு போறாரு. நீ யாரு அப்படின்னாக்க, நீ ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. அப்போ நீங்க பார்க்கிறதற்கு சாதாரணமா இருக்கலாம், ஆனா நீங்க ஜீவனுள்ள தேவனுடைய, அப்ப நீங்க எதை சுமந்து கொண்டிருக்கிறீங்க? தேவன் தங்கக்கூடிய ஸ்தலத்தை நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிறீர்கள். 3 காரியங்கள். பத்திரம் சொத்தின் மதிப்பை சுமக்கிறது, வேதம் தேவனுடைய ஐஸ்வர்யத்தின் மதிப்பை சுமக்கிறது, தேவனுடைய பிள்ளைகள் தேவனை சுமக்கிறார்கள். ஹல்லேலூயா. தேவனை சுமக்கிறவர்கள். தேவன் உங்களுக்குள்ள தங்கி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் விருப்பம் கொண்டு உங்களை தன்னுடைய வாசஸ்தலமாக தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்க சாதாரணமான ஆளு கிடையாது. நீங்க யாருனாக்க தேவனுடைய ஆலயம். ஹல்லேலூயா. பார்க்கிறதுக்கு தெரியாது, ஆனா பார்க்க தெரியும். எதை பார்க்க தெரியும்? வார்த்தையை பார்க்க தெரியும். நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். சொத்தினுடைய மதிப்பை பத்திரம் சுமப்பது போல தேவனுடைய வாசஸ்தலத்தை நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிறீர்கள். எத்தனை பேருக்கு இது உள்ள போகுதுன்னு தெரியல, ஆனா இன்னைக்கு சாயந்தரம் என்னை போட்டு உலுக்கி எடுத்துருச்சு இந்த வார்த்தை. பத்திரம் சொத்தின் மதிப்பை சுமக்கிறது, வேதம் தேவனுடைய ஐஸ்வர்யத்தை சுமக்கிறது. நான் தேவனை சுமக்கிறேன். தேவனுடைய வாசஸ்தலமாக நீ தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார்.
என் பையன் சொன்னேன், உன் பேர் இம்மானுவேலுப்பா. இம்மானுவேல்னாக்கா தேவன் நம்மோடு இருக்கிறார்னு அர்த்தம். தேவன் உன்னோடு கூட இருந்தாரு அப்படின்னாக்க நீ எப்படி இருப்பனாக்க நீ ராஜாவை போல இருப்ப. ஹல்லேலூயா. கடவுள் எனக்குள்ள இருந்தா நான் எப்படி இருப்பேன்? நான் ராஜாவை போல இருப்பேன். வேதம் சொல்லுகிறது நம்மளுடைய பாதை என்ன பாதையா? ராஜ பாதையா. ஏன் ராஜ பாதை அப்படின்னாக்க நமக்குள்ள ஒருத்தர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் யாருனாக்க ராஜாதி ராஜா. அவர் நமக்குள்ள வாழ்கிறபடினாலே நம்முடைய பாதை எப்படிப்பட்ட பாதையா இருக்குங்க? ராஜ பாதையாக இருக்கும். என்று சொன்னா சொல்லிட்டாப்பா. காலேஜில் வந்துட்டு மார்னிங்ல டிஃபன் போடுவாங்க. போடும்போது கேசரி வடை இதெல்லாம் வைப்பாங்க. எல்லாருக்கும் ஸ்பீடா ஓட்டுற டிரைவர். என் பையன் போற பஸ்ஸில் மட்டும் ஒரு வயசான தாத்தா அப்படியே போவார். எல்லாரும் 1 மணி நேரத்தில் போறாங்கன்னா இவர் 1.5 மணி நேரத்தில் போவார். பசங்க எல்லாம் டூருக்கு போற மாதிரி, டாடி காலேஜுக்கு போயிட்டுற மாதிரி தெரியல, ஏதோ டூருக்கு போயிட்டுற மாதிரி தெரியுது. ஏன் பின்னாடி வர பஸ் எல்லாம் வேகமா போறாங்க, இவரை மட்டும் அப்படியே போயிட்டே இருக்கிறார். சைக்கிள்ல போறவங்க கூட முந்துறான் டாடி, இவர் என்னதான் பஸ் ஓட்டுறாருன்னு தெரியல. ஓட்டி கொண்டு போயிட்டு காலேஜில் நிறுத்துறாரு. இவனுங்க போறதுக்குள்ள எல்லா பஸ்ஸும் போயிட்டு எல்லா பிள்ளைங்களும் குண்டு குண்டு நொறுக்குதுங்க. அன்லிமிட்டெட் சாப்பாடு காலையில ஃபுல்லா அடிச்சுட்டு போயிருதுங்க. இவங்க பஸ் கடைசியில போகுது. அப்படியே ஆடி ஆடி போய் உள்ள போய் நின்று இவனுங்க இறங்கி கேன்டீன்ல போனாக்க வடை இல்லைன்றாங்க, கேசரி இல்லைன்றாங்க, பஜ்ஜி இல்லைன்றாங்க, போண்டா இல்லைன்றாங்க. வெறும் இதுதான் இருக்குது, புளியோதரை போண்டா இதுதான் இருக்குன்றாங்க. நல்ல சாப்பாடு இருக்க மாட்டேங்குது டாடி, நிறைய டைம் நான் மிஸ் பண்ணிடுறேன் அப்படின்னா. அப்ப நான் சொன்னேன், தம்பி நீ யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோ. நீ யாரு அப்படின்னாக்க உன் பேரு இம்மானுவேலு. அப்படின்னா தேவன் உன்னோடு இருக்கிறாரு. தேவன் உன்னோடு இருக்கிறபடினால நீ பஸ்ஸில் ஏறி உட்காந்தோன்னு சொல்லணும், என் பஸ் கரெக்டான நேரத்துக்கு போகும், நான் போனா எனக்கு வேண்டிய ஆகாரத்தை எனக்கு தேவன் வைத்திருப்பாரு. ராஜா ஒரு நாள் அவசரப்பட மாட்டாரு. ஒரு கல்யாணத்துக்கு ஒரு ராஜாவை கூப்பிட்டு இருக்கிறாங்க, தடத்தில் ஓடி போய் சீட்டை பிடிப்பாரா? சொல்லுங்களேன் பாப்பாங்க. இவர் ராஜாவா? ட்ரெஸ்ஸை போட்டு கூட்டு வந்த மாதிரி இருக்கிறாங்க. ராஜா அப்படின்னாக்க மிடுக்க போவார். லட்சம் பேர் கூட சாப்பிட்டுட்டுமே, ராஜாக்கு தனியா சாப்பாடு இருக்குமா இருக்காதா? ஆமா. ராஜா பார்க்குறா, டேய் என்னடா கூட்டம் அதிகமா இருக்கு, பீஸ் கீஸ் மிஸ் ஆகுமா, கேசரி கீசரி வருமா வராதா? ராஜா கொஞ்சம் டவுட்டு தான் ராஜா, ஏன்னா ஆளுங்க ஒவ்வொருத்தரும் பார்த்தா மோட்டா வருகிறாங்க, 3 நாள் சாப்பிடுவாங்க போல தெரியுது, பீஸ் வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னு கூட இருக்கிற சேவகர் சொல்லுவானா? ராஜா நீங்க என்ன ராஜா? ராஜா கேட்கறதுக்கு கூச்சமா இருக்கும். பீஸ் கிடைக்குமாடா? ஓ உனக்கு கிடைச்ச ஆடை அடிச்சு கொடுப்பாங்க, முழு ஆடை அப்படியே தொங்க விட்டு உரிச்சு உரிச்சு சாப்பிடலாம். நீங்க என்ன? அப்ப ராஜாவுடைய மனநிலை இல்ல. அப்ப ராஜாவுடைய மனநிலை வந்துருச்சுனாக்க எப்படி இருக்கும்? போற இடத்து நான் போனா எனக்கு கிடைக்கும், நான் போனா எனக்கு இருக்கும், நான் போற வரைக்கும் அவங்க காத்திருந்தாங்க, அவங்க தலையெழுத்து அவ்வளவுதான். எப்போ நீங்க அந்த மனநிலைக்கு வர்றீங்களோ அப்பதான் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் உங்களுக்கு தேவன் அறிய காட்டுவார். அல்லேலூயா. அப்போ நீங்க தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீங்கன்றது எத்தனை பேருக்கு தெரியும்? எழுத்தின்படி தெரியும், உணர்வின்படி உங்களுக்கு தெரியுமா? உணர்ந்திருக்கீங்களா என்னைக்காச்சும் ஒரு நாள் எனக்குள்ள கடவுள் வாழ்றாரு, நான் கடவுளுடைய ஆலயமா? அந்த ஒரு அம்மா வெளியில உட்காந்துருக்காங்க சாரி கட்டுன்னு. அந்த அம்மா ஃபர்ஸ்ட் நம்ம ஆலயத்துக்கு வரும்போது வெளியில உட்காந்துருப்பாங்க, இப்ப உள்ள உட்கார வச்சுக்கிறாரு. இப்ப உள்ள உட்கார வச்ச தேவன் இன்னும் அவங்க வாழ்க்கையில என்னென்ன நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கணுமோ அதையெல்லாம் சேர்ப்பாரு. ஸோ அந்த அம்மா வெளியில இருக்கும்போது எப்படி இருப்பாங்க அப்படின்னாக்க, ஓப்பனா இருக்காங்க, நேருக்கு அந்த அம்மாட்ட நான் சொல்றேன், அதனால எனக்கு பயம் கிடையாது. அந்த அம்மா வெளியில உட்கார்ந்து இருக்கும் பொழுது உலகத்தில் இருக்கவங்க கூட பேசிக்கிட்டு இருப்பாங்க, உலகத்துக்கு கூட கலாச்சிக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள பார்க்கும் பொழுது ஒரு ஒரு அடுப்பாங்கரையில் இருக்கிற ஒரு அம்மா மாதிரியே இருப்பாங்க. அழகு இல்லாம இருந்தாங்க, அழகுபடுத்தாம இருந்தாங்க வெளியில இருக்கும் பொழுது. ஆனா ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு வந்து கோயில்ல உட்கார்ந்த உடனே பியூட்டி பார்லர்ல போய் அவங்களை பியூட்டிஃபை பண்ண மாதிரி இப்ப அவங்க வயசே கம்மியாயிடுச்சு. ஹல்லேலூயா. இப்போ வயசே கம்மியாயிடுச்சு. அந்த அம்மா பார்க்கும்பொழுது எங்க அம்மா வந்து இதே மாதிரி தான் இருப்பாங்க, இதே ஹைட்டு தான். எங்க அம்மா இதோட இன்னும் கொஞ்சம் குண்டா இருப்பாங்க, கொஞ்சம் கருப்பா இருப்பாங்க. ஸோ அவங்கள பார்க்கும்பொழுது தான் என்னுடைய அம்மாவுடைய ஞாபகம் எனக்கு வரும். அப்ப வெளியில இருக்கும்போது ஒரு மாதிரி அழுக்கா இருந்தாங்க, கருப்பா இருந்தாங்க. ஆனா உள்ள வந்தோடனே பார்த்தா பிரைட் ஆயிட்டாங்க. என்னதான்டா பிரைட் ஆச்சு அப்படின்னு கேட்டாக்க, நல்லா சோப் போட்டு குளிச்சாங்களா, பியூட்டிஃபை பண்ணாங்களாலாம் கிடையாது. தேவ பிரசன்னத்துல வந்து உட்கார்ந்த உடனேயே, அவங்க தேவனுடைய ஆலயம்னு அவங்க நம்பின உடனேயே, தேவனுடைய பிரகாசம் அவங்க மேல பட்ட உடனேயே, மற்ற ஜனங்களை காட்டிலும் அவர்களை தேவன் வித்தியாசப்படுத்தி காட்டுகிறார். ஹல்லேலூயா. அப்ப நான் சொல்றேன், இன்னைக்கு நீங்க ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறன்றது என்னைக்கு நீங்க உணர்றீங்களோ, அன்னைக்கு ராஜாவை போல பிஹேவ் பண்ணுவீங்க, ராஜாவை போல பேசுவீங்க, ராஜாவை போல சொல்லுவீங்க, சொன்னா நடக்கும். ஹல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்க, இதோட முடிக்கிறேன். 2 நிமிஷம் தான். உபாகமம் 3ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனம். உபாகமம் 3:16. மேலும் கீலேயாத் தொடங்கி ஆர்னேன் நதி ஓடுகிற பள்ளத்தாக்கு கடையாந்தரமான அம்மோன் புத்திரின் எல்லையாகிய
யாபோக்கு ஆறு மட்டும் இருக்கிற தேசத்தையும் கிண்ணரே தொடங்கி ஆஸ்தோஸ் பிஸ்காவும் தாழ்வாய் கிழக்கே இருக்கிற உப்பு கடலான சமனான வெளியின் கடல் மட்டும் யோர்தானின் எல்லைக்குள் அடங்கிய சமனான வெளியையும் ரூபனியருக்கும் காத்தியருக்கும் கொடுத்தேன். ஆமென், ஹல்லேலூயா. இங்க கடவுள் என்ன சொல்றாரு பாருங்க. இஸ்ரவேல் மக்களை எகிப்துல இருந்து விடுதலையாக்கி கூட்டிட்டு வர்றாரு. கூட்டிட்டு வந்துட்டு அவங்களுக்கு தேசங்களை பங்கிட போறாரு. பங்கிட போகும் பொழுது யார் யாருக்கு என்னென்னத்தை கொடுக்குறேன் அப்படின்ட்டு தேவன் என்ன பண்றாங்க, டாக்குமெண்ட் பண்றாரு. எல்லாரும் கவனிங்களேன், என்ன பண்றாரு, டாக்குமெண்ட் போடுறாரு. சோ மனுஷனுக்கு தான் டாக்குமெண்ட் தேவை, தேவனுக்கு வார்த்தை தான் டாக்குமெண்ட். கடவுள் சொல்றாரு, இத பாருப்பா, இந்த உப்பு கடல், அந்த மலை, அந்த பக்கம் அந்த பள்ளத்தாக்கு, இந்த ஏரியா ஃபுல்லா நான் இந்த கோத்திரத்தாருக்கு கொடுத்துட்டேன். டாக்குமெண்ட் பண்றாரு கடவுள், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றாரு. அன்னைக்கு எந்த ரிஜிஸ்டர் ஆபீஸும் கிடையாது. தேவனுடைய உலகம் தான் இந்த பூமி. இந்த பூமி அவர் எவனுக்கு வேணாலும் கொடுக்கலாம், தன்னுடைய பிள்ளைங்களுக்கு கொடுக்கிறாரு. பங்கிட்டு கொடுக்கும் பொழுது இந்த பார், இந்த எல்லைகளை எல்லாம் நான் இந்த கோத்திரத்திற்கு நான் கொடுத்துட்டேன் அப்படின்ட்டு எல்லையை தீர்மானிச்சு பவுண்டரி போட்டு கடவுள் கொடுக்கிறாரு. இதெல்லாம் உங்களுடைய இடமா இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரு. இப்ப நான் சொல்றேன், எல்லைகளை தீர்மானித்து சொன்னது அப்படியே நடக்கும் என்றால் அவர் என்னை பார்த்து சொன்னதும் அப்படியே நடக்கும். அல்லேலூயா. இருக்கீங்களா? 12 கோத்திரத்துக்கு இடத்தை பிரிக்கிறாரு. பிரிக்கும் பொழுது யோர்தானை கடந்து அந்த பக்கம் போறாங்க. அப்ப யோர்தானுக்கு இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கும் சில இடங்களை கடவுள் கொடுத்திருக்கிறாரு. அப்ப யோசுவா சொல்றாரு, இத பாருங்கப்பா, இந்த யோர்தானுக்கு இந்த பக்கம் உங்களுக்கு எல்லா இடத்தையும் கடவுள் கொடுத்துட்டாரு அப்படின்னால இங்கே இருந்துடக்கூடாது. நீங்க வாங்க, யோர்தானை கடந்து அந்த பக்கம் போய் யுத்தம் பண்ணி அந்த தேசத்தை பிடித்து உன்னுடைய மற்ற கோத்திரத்தாருக்கும் பங்கிட்டு கொடுத்த பிற்பாடு நீங்க மறுபடியும் இங்க வந்து நீங்க ஸ்டே பண்ணிக்கீங்க. இதுதான் உங்களுக்கு தேவன் கொடுத்த இடம் சொல்லி பவுண்டரியை போட்டு தேவன் டாக்குமெண்ட் பண்ணி கொடுத்தாராம். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? அப்போ கடவுள் வார்த்தையில ஒன்னு சொன்னார்னா இன்னைக்கு வரைக்கும் அது செயல்ல இருக்கிறது என்பது உண்மை என்றால், நான் சொல்றேன், எல்லைகளை குறித்து சொன்னது உண்மை என்றால் அவர் என்னை குறித்து சொன்னது அதை விட உண்மை. நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று அவர் சொல்லி இருக்கிறார் என்றால் அதை நம்பும் பொழுது அது எனக்கு நடக்கும். அதான் விசுவாசிக்கிறீங்க. எல்லையை குறித்து சொன்னது நடக்கும் என்றால் அவர் என்னை குறித்து சொன்னதும் நடக்கும். நான் சொல்றேன், இன்னைக்கு கடவுளுக்கு வார்த்தை தான் கடவுள், கடவுள் தான் வார்த்தை. அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படி தன் பிள்ளைகளும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நாணயமா இருக்கணும்னு விரும்புகிறார். ஹலோ, எத்தனை பேர் இருக்கிறீங்க? நாணயமா இருக்கணும். என்ன இருக்கணுங்க? நாணயமா இருக்கணும். நமக்கு மற்றவங்களோட ஆர்கியூமெண்ட் பண்ணும் பொழுது நமக்கு ஒரு கொஞ்சம் குறைச்சா வந்துச்சுன்னா கூட பரவாயில்ல, நாணயமா இருக்கணும். இல்ல லுங்கிய மடிச்சு கட்டின யாருன்னு பார்ப்ப, பரவாயில்ல சார் லுங்கி இறக்கி விட்டுருங்க. சில பேர் சொல்றது அப்படின்னு பண்ணும், சாலை எடுத்து சொருகுன்னு வச்சுக்கோ, ஓ வேணாமா வேணாமா பயமா இருக்குமா, அந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க. நான் சொல்றேன், கிறிஸ்தவ ஆயிட்டீங்களா, மற்றவங்களோட உங்களுக்கு கொஞ்சம் கம்மியா கிடைக்குதா, ஒண்ணுமே கவலைப்படாதீங்க. உங்களை விட ஒருத்தன் அதிகமாக வாங்கினா பார்த்தீங்களா, அவனை விட தேவன் உங்களை டாப்ல கொண்டு போவார். ஹல்லேலூயா. நான் வீடு வாங்கும் பொழுது என்னை ஏமாத்தி 1 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கிட்டாங்க. தப்பு தப்பு தப்பு. ஏமாந்து 1 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டேன். நான் ஏமாந்து கொடுத்துட்டேன், அவங்க என்னை ஏமாத்திட்டாங்க, ஏமாந்துட்டேன். வாங்கிட்டாங்க என்கிட்ட. வாங்கிட்டு பச்சையா தெரியுது அவங்க ஏமாத்திட்டாங்கன்னு. நான் ஒய்ஃப் சொன்னாங்க, நீங்க இந்த மாதிரி சொல்லிட்டீங்க, சரி விடு, தெரியாம பண்ணிட்ட விடு, வாய் விட்டேன், சரி முடிஞ்சு போச்சு. 1 லட்சம் வாங்கி வாங்கிட்டாங்க. பல வருஷங்கள் கழிச்சு ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போறேன். பார்த்தா அந்த வீடை வித்தவர் ஒரு சாதாரண ஒரு வேலையில அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கிறாரு. அவர்கிட்ட கொடுத்து கொஞ்ச நேரம் அப்படியே பேசணும்னு பார்த்தாக்க, ரொம்பவும் அவங்க வித்த இடத்துல இருந்து வாங்கின காசை ஒண்ணும் இல்லாம போய் வாடகை வீட்டுல இருந்து வாழ்க்கையிலே ரொம்ப கஷ்டப்பட்டு, அப்புறம் யோசிச்சு, ஆண்டவரே நான் 1 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தேன். டேய் போடா, 1 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்த, நீ உங்ககிட்ட 1 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கினா எப்படி இருக்கான்னு பாரு, 1 லட்ச ரூபாயை நீ விரயம் பண்ணால் நீ எப்படி இருக்கன்னு பாரு. ஹல்லேலூயா. அப்ப நாணயமா இருக்கும் பொழுது அப்படின்னாக்க, சும்மா உதாரணத்துக்கு சொன்னேன், உங்க லைஃப்ல கூட சின்ன சின்ன காரியங்கள்ல உங்களோட 10 ரூபா நீங்க லூஸ் பண்ற மாதிரி இருக்கா, தாராளமா விடுங்க, பயப்படாதீங்க. பிச்சு போடுவேன். 10 ரூபா நான் சும்மா இருக்குதா, விட மாட்டேன், விடுங்க. நீங்க விட்டீங்கன்னாக்கா தேவன் உங்களுக்கு நிறைய கொடுப்பாரு. ஹல்லேலூயா. நீங்க விட்டீங்க அப்படின்னாக்கா தேவன் உங்களுக்கு நிறைய கொடுக்கக்கூடியவராக இருக்கிறாரு. அடுத்த ஒரு இடம் வாங்கினேன். பாருங்க, இடம் நிறைய வாங்கிருக்கீங்க போல. இல்லைங்க, அந்த இடத்த வித்துட்டு இந்த இன்னொரு இடத்த வாங்கினேன். அதே போனாலும் அதே இடத்துல பிசாசு திருப்பி அங்க ஒரு 1 லட்ச ரூபாய் ஏமாத்தி வாங்கிட்டாங்க. பாக்குறாங்க, தம்பி எங்க இருந்து வர்றீங்க, இவரை டார்கெட் பண்ணாலே போதும், வருஷத்துக்கு 1 லட்ச ரூபாய் சம்பாதிச்சிடலாம் போல. ஒவ்வொரு வருஷம் இடத்த விற்கிறாரு, வாங்குறாரு, 1 லட்ச ரூபாய் ஏமாறுறாருப்பா, நல்ல கிராக்கியா இருக்கிறாருன்னு சில பேர் நினைக்கிறாங்க. 1 லட்ச ரூபாய் அவங்களும் ஏமாத்திட்டாங்க.
இப்ப பார்த்தா அவங்க லைஃப் எப்படி இருக்காங்கன்னு பார்த்தா இன்னமும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு தேவன் வாங்கின இடத்தை கட்டி கட்டி முடிக்கப்பட்டு எல்லாம் செஞ்சு இன்னைக்கு தேவனை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நான் சொல்றது என்னன்னாக்க, நீங்க நாணயமாக நடக்கும் பொழுது, வார்த்தையில சுத்தமாக இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையை தேவன் உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார். அப்ப கடவுள் எப்படி பவுண்டரி போட்டு இது உனக்குன்னு சொன்னது எப்படி அவங்களுக்கு சொந்தமாச்சோ, அதே போல இன்றைக்கு நீங்கள் வாயை திறந்து சொல்லுகிற வார்த்தைகளை தேவன் உங்களுக்கு சொந்தமாக்குவார். அதனால தான் சொல்றோம், சொல்லுங்க சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. கணவன் மனைவியை பார்த்து சொல்லுங்க, நீ ரொம்ப அழகா இருக்கிற, உன் மேல கடவுளுடைய கிருபை இருக்குது, உன்னை கடவுள் பெரிய காரணம் கொண்டு செய்ய போகிறாரு, உனக்காக தேவ திட்டங்கள் பெருசா இருக்குது. இப்படி சொல்லி பார்த்திருக்கீங்களா? உனக்கு பாட தெரியல, உனக்கு ஜெபிக்க தெரியல, உனக்கு செய்தி கொடுக்க தெரியல, நீலாம் என்ன பண்ண போறியோ? அப்புறம் நீங்க எப்படி இருந்தீங்க பல வருஷத்துக்கு முன்னாடி? கோட் ஷூட் போட்டு மைக் போட்டு லட்சம் பேருக்கு முன்னாடி பேசுனீங்களா? கிடையாதே. 2-3 பேர்த்திட்ட பேசுனீங்க. இன்னைக்கு கடவுள் இத்தனை பேரை பேச வச்சிருக்காரு. நாளைக்கு இன்னும் அதிகமான இடத்துல பேச வைப்பாரு. அப்படி இன்னொருத்தர் நினைச்சிருந்தா நீங்க இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாதே. அப்போ மனைவியை பார்த்து சொல்லுங்க, நீ நல்லா இருக்கிறார், உன் கூட கடவுள் இருக்கிறாரு, நீ பெரிய காரியங்களை செய்வ. மனைவி கணவனை பார்த்து சொல்லுங்க, ஏங்க நீங்க ரொம்ப நல்லா பண்றீங்க, இன்னும் சிறப்பா அவங்களை கொண்டு தேவன் செய்ய போகிறாரு. அப்படி சொல்லும் பொழுது அந்த வார்த்தைகளை தேவன் உருவாக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்துல பத்திரப்படுத்து. அப்ப டாக்குமெண்ட் பண்ணுங்க. கடவுளுடைய வாக்குத்தத்தங்களை டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எங்கெல்லாம் போறீங்களோ அங்கெல்லாம் பைபிளை கையில் எடுத்துட்டு போங்க. நீங்கள் போகிற இடங்களிலே இதில் இருக்கக்கூடிய வாக்குத்தத்தங்கள் வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையில வந்து நிறைவேறக்கூடியதாக இருக்கிறது. கண்களை மூடுவோமா? நன்றி தகப்பனே, இந்த மாலை வேளையிலே நன்றி செலுத்துகிறோம். எங்களை அழகுபடுத்துகிற இடத்துல நாங்கள்